This sermon, The Voice of God in These Last Days, was delivered on Sunday morning, January 20th, 1963 at the Apostolic Church in Phoenix, Arizona, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான சகோதரன் வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1963 வருடம் ஜனவரி மாதம் 20ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா அரிசோனா பீனிக்ஸில் உள்ள அப்போஸ்தல சபையில் The Voice of God in These Last Days, இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சத்தம் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். Certainly a privilege to be back amongst these Spanish people again this morning. And I wonder if Jim's getting this he is getting the recording. I've still got the record that the little Spanish choir made when I was here before with Brother Garcia. And I forget that little song they used to sing to me, but oh, how I like that. இந்த காலையில் மீண்டுமாக இந்த ஸ்பானிய ஜனங்களுக்கு மத்தியில் வந்திருப்பது நிச்சயமாகவே ஒரு சிலாக்கியமாக உள்ளது. ஜிம் அவர்களுக்கு இது கேட்கிறதா என்று நான் வியப்புறுகிறேன். அவர் ஒலிப்பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்னாள் சகோதரன் கார்சியா அவர்களோடு நான் இங்கு வந்திருந்த போது அந்த சிறு ஸ்பானிய பாடகர் குழு பாடிய பாடலின் ஒலிப்பதிவினை நான் இன்னமும் வைத்திருக்கிறேன். அவர்கள் எனக்கு பாடின அந்த சிறு பாடலை நான் மறந்துவிட்டேன். ஆனால் நான் எவ்வளவாய் அதை விரும்பினேன். And those children now are all grown, married. I hear from them now and then. And I walked in this morning and seen little Joseph. Now, it really done something to me. And I was certainly happy to see him. அதை பாடிய அந்த சிறுவர்கள் எல்லோருமே இப்பொழுது வளர்ந்து அவர்களுக்கு திருமணமும் நடந்துவிட்டது. நான் அவ்வப்போது அவர்களை குறித்து கேள்விப்படுகிறேன். இந்த காலையில் நான் இங்கு உள்ளே நடந்து வந்தபோது குட்டி ஜோசப்பை கண்டேன். இப்பொழுது உண்மையாகவே அது எனக்கு ஏதோ ஒரு காரியத்தை செய்தது. நான் நிச்சயமாகவே உங்களை காண்பதற்கு மகிழ்ச்சி அடைந்தேன். Now, I got one word I can say in Spanish. Would you like to hear it? Hallelujah. இப்பொழுது ஸ்பானிய மொழியில் என்னால் கூற முடிந்த ஒரே ஒரு வார்த்தையை நான் அறிந்துள்ளேன். நீங்கள் அதை கேட்க விரும்புகிறீர்களா? அல்லேலூயா. I'll never forget the word of trying to get a deaf woman to hear me one time. Now, I may say this all wrong, you see, but the best I remember was, "Oh yeah." Is that right? Hear me. Hear. Right. Oh yeah. And then never forget, Gloria a Dios. Just wonderful. நான் அந்த வார்த்தையை ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். ஒரு சமயம் ஒரு செவிட்டு பெண் நான் கூறுவதை கேட்கும்படி முயற்சித்துக் கொண்டிருந்தேன். ஒருவேளை நான் இதை கூறுவது முழுவதும் தவறாயிருக்கலாம், நீங்கள் பாருங்கள். ஆனால் எனக்கு ஞாபகம் உள்ள வரைக்கும் அது ஓயி என்ற ஸ்பானிய சொல்லாயிருந்தது. அது சரிதானே? ஸ்பானிய மொழியில் நான் கூறுவது கேட்கிறதா என்பதற்கு ஓயி என்ற வார்த்தையாம். பின்பு குளோரியா டயாஸ் என்னும் ஸ்பானிய சொற்களை நான் ஒருபோதும் மறக்கவே மாட்டேன். அற்புதமானது. I've had the opportunity to be down in the capital, Mexico City. Speak with them down there. How happy I was. நான் தலைநகரான மெக்சிகோ நகரத்துக்கு சென்று அங்கிருந்தவர்களுடன் பேசும் வாய்ப்பு எனக்கு உண்டாயிருந்தது. அப்பொழுது நான் எவ்வளவு மகிழ்ச்சியாயிருந்தேன். And I was in Finland after I was here. And always remind me, speaking to a little Finnish woman, they've taken me up to what they call a Bethany. Every nation has its own idea. Are you getting a rebound? I'm too close to that. Can you hear all right? நான் வழக்கமாக, அதாவது இங்கிருந்த பிறகு நான் பின்லாந்துக்கு சென்றேன். அப்பொழுது ஒரு சிறு பின்லாந்து பெண்ணிடம் பேசினது எனக்கு எப்பொழுதுமே என்னுடைய நினைவிற்கு வரும். பெத்தானி என்று அவர்கள் அழைக்கும் இடத்துக்கு என்னை அழைத்து சென்றார்கள். ஒவ்வொரு தேசமும் தன் சொந்த கருத்தை கொண்டுள்ளது. உங்களுக்கு சத்தம் எதிரொலிக்கிறதா? நான் ஒலிபெருக்கிக்கு மிக அருகாமையில் இருக்கிறேனா? நான் பேசுவது உங்களுக்கு சரியாக கேட்கிறதா? இப்பொழுது எப்படி இருக்கிறது? This little woman, she was a lovely little person, but she was like me. She liked to talk a whole lot. And the interpreter, she talked real fast, and the interpreter couldn't say it fast enough to what she wanted to say it.
And she'd stand in her face and get red. She said, I've got it in for them gods of Babylon. இந்த சிறு ஸ்திரீ அவள் ஒரு அருமையான சிறு நபராயிருந்தாள். ஆனால் அவள் என்னைப் போல அதிகமாக பேச விருப்பம் கொண்டவள். அந்த மொழிபெயர்ப்பாளர் அவள் மிக வேகமாக பேசினாள். ஆனால் அவள் என்ன கூற வேண்டும் என்று இருந்தாளோ அதை மொழிபெயர்ப்பாளரால் அவ்வளவு வேகமாக மொழிபெயர்த்து கூற முடியவில்லை. அவள் தன்னுடைய முகம் சிவக்க அங்கு நின்று, இந்த நபர்கள் பாபிலோனில் இருக்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று கூறினாள். But you know, I've noticed that all the birds all sing in English. Dogs bark in English. Babies cry in English. I wonder what's the matter with us anyhow. But each one of us think that our language will be the millennium language, of course. But we who have received the Holy Ghost, that is true. Because we have a heavenly language. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, பறவைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் பாடுவதையும், நாய்கள் ஆங்கிலத்தில் குரைப்பதையும், குழந்தைகள் ஆங்கிலத்தில் அழுவதையும் நான் கவனித்திருக்கிறேன். எப்படியும் நம்மோடுள்ள காரியம் என்ன என்றே நான் வியப்புறுகிறேன். ஆனால் நாம் ஒவ்வொருவரும் நமது மொழிதான் 1000 வருட அரசாட்சியின் போது பேசப்படும் மொழியா இருக்கும் என்று உண்மையாகவே நினைத்துக் கொள்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்றுள்ள நமக்கு பரலோக மொழி ஒன்று உண்டு என்பது உண்மை. We have Brother Roll here with us this morning, a diplomat from Washington. I believe he served under 5 or 6 presidents, 7 presidents. And you know how I feel standing on this platform and speak with a man like that sitting behind me. இந்த காலையில் சகோதரன் ரோ அவர்கள் இங்கு நம்முடன் இருக்கிறார். அவர் வாஷிங்டனில் அரசியல் நிபுணராக பணியாற்றுகிறார். அவர் 5 அல்லது 6, 7 ஜனாதிபதிகளிடம் பணிபுரிந்திருக்கின்றார் என்று நான் நம்புகிறேன். அவ்வளவு பெரிய மனிதர் எனக்கு பின்னால் அமர்ந்திருக்கும் போது இந்த மேடையின் மேல் நின்று நான் பேசுவதை எப்படி உணர்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்களா? But his testimony always was such an outstanding one to me, and especially when I believe he was Lutheran, if I'm not mistaken, he was Catholic or Lutheran. ஆனால் அவருடைய சாட்சியானது எனக்கு அப்பேற்பட்ட தலை சிறந்த ஒன்றாக விளங்குகிறது. விசேஷமாக அவர் லூத்தரனா இருந்தார் என்று நான் நினைக்கிறேன். அதை நான் தவறாக கூறவில்லை என்று எண்ணுகிறேன். அவர் கத்தோலிக்கரோ அல்லது லூத்தரனோ. லூத்தரன். And he said something about crawling under a tent in a Pentecostal meeting. And he got up, finally he made his way to the altar. And when he did, the Lord came down upon him and blessed him so much that I think he can speak in about 7 different languages. And said he tried one, it didn't work. They tried another, it didn't work. I suppose he can speak Spanish same as you all can. அவர் சொன்னார், அவர் பெந்தேகோஸ்தே கூட்டம் நடக்கும் கூடாரத்துக்குள் நுழைந்து சென்றாராம். அவர் எழுந்து நின்றாராம். இறுதியில் அவர் தானாகவே பீடத்தண்டை சென்றாராம். அவர் அப்படி செய்தபோது கர்த்தர் அவர் மீது இறங்கி அவரை மிக அதிகமாக ஆசீர்வதித்தாராம். அவரால் 7 வெவ்வேறு பாஷைகளை பேச முடியும் என்று நான் நினைக்கிறேன். அவர் கூறினார், அவர் ஒரு பாஷையை பேச முயற்சி செய்தாராம். அது கிரியை செய்யவில்லையாம். அதன் பின்னர் மற்றொன்றை பேச முயன்றாராம். அதுவும் கிரியை செய்யவில்லையாம். அவரால் உங்களைப் போல ஸ்பானிய மொழி நன்றாக பேச முடியும் என்று நான் நினைக்கிறேன். So he tried all of them and they wouldn't work. And see, you know what? God was so good, he come down and gave him a language he never tried before. He said it works. That's right. I think that's the way it'll be on the other side. அவர் எல்லா பாஷைகளையுமே முயற்சி செய்து பார்த்தாராம். அவை யாவும் கிரியை செய்யவில்லையாம். பின்னர் பாருங்கள், என்னவென்று தெரியுமா? தேவன் மிகவும் நல்லவராயிருந்தார். அவர் கீழே இறங்கி வந்து அவர் அதற்கு முன்பு ஒருபோதும் பேச முயற்சியே செய்யாத ஒரு பாஷையை கொடுத்தாராம். இது கிரியை செய்கிறது என்று கூறினார். அது உண்மை. மறுகரையிலே அது அந்த விதமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். Many memories I hold in my heart of the little church up, I believe that I forget where it's at. It's over here somewhere close to Tonto Street. And I remember that. I can think of the word Tonto Street, where the Spanish Apostolic Church used to be. ஒரு சிறு சபையை குறித்து என் உள்ளத்தில் பல நினைவுகள் உள்ளன. நான் நினைக்கிறேன் அது எங்கிருக்கிறது என்பதை நான் மறந்துவிட்டேன். அது இங்கெங்கோ டோண்டோ தெருவின் அருகில் உள்ளது. நான் அதை நினைவு கூறுகிறேன். டோண்டோ தெரு என்னும் வார்த்தை குறித்து என்னால் நினைத்து பார்க்க முடிகிறது. அத்தெருவில் தான் முன்னர் ஸ்பானிய அப்போஸ்தல சபை இருந்தது. I was saying to the pastor, this would be a grand place to have a revival. Plenty of room, new church.
Fine people. So I think it would be in line for a revival someday. You pray to them. Come in and have a revival. Now, I hope it's just a repeat of that we had over at the other church. நான் போதகரிடத்தில் இது எழுப்புதல் கூட்டம் நடத்த ஒரு பிரம்மாண்டமான இடமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டிருந்தேன். இதில் நிறைய இடமும், இது புதிய சபையாயும், இதில் அருமையான ஜனங்களும் உள்ளனர். ஆகவே என்றாவது ஒரு நாள் இங்கு எழுப்புதல் கூட்டம் நடத்துவதற்கு இது ஏற்றதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நாங்கள் இங்கு வந்து ஒரு எழுப்புதல் கூட்டம் நடத்துவதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். இப்பொழுது மற்ற சபையில் நமக்கு இருந்த எழுப்புதல் போலவே இதுவும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். I remember standing in the yard, leaning over the fence, up and down the streets, trying to leave there of a night time. It was sure was a thrill that I've never forgotten. அந்த எழுப்புதல் கூட்டத்தின் போது நான் முற்றத்தில் நின்று கொண்டு, வேலியின் மேல் சாய்ந்து கொண்டு, தெருவில் இங்குமங்கும் நடந்து, இரவு நேரத்தில் யாரும் காணாமல் இங்கிருந்து புறப்பட்டு செல்ல முயன்றதை நான் நினைவு கூறுகிறேன். அது நிச்சயமாகவே நான் மறக்க முடியாத ஒரு மெய் சிலிர்க்கும் அனுபவமாயிருந்தது. And I've got a record of the little ladies, the missus and the brethren, who sang and made a record. And they would try to sing Only Believe, and they didn't get it out just right. You know, they say, instead of Only Believe, they bring out Yoni Believe. See? அங்கே அந்த சிறுமிகளும் சகோதரர்களும் சேர்ந்து பாடின பாடல்களின் ஒலிப்பதிவு என்னிடத்தில் உள்ளது. அவர்கள் நம்பிடுவாய், அதாவது ஒன்லி பிலீவ் என்ற ஆங்கில பாடலை பாட முயன்ற போது அதை சரிவர உச்சரிக்கவில்லை. உங்களுக்கு தெரியுமா? ஆகவே ஒன்லி பிலீவ் என்று ஆங்கிலத்தில் பாடுவதற்கு பதிலாக அவர்கள் இயானோ பிலீவ் என்று பாடியிருக்கிறார்கள். பாருங்கள். And I remember Rebecca, my daughter, Sarah, and yet they say, Daddy, play that little record of the little, instead of saying Spanish, they couldn't speak it words, said Spanish girls. Little Spanish girls singing. You only believe. அதே சமயத்தில் என் மகள் ரெபேக்காள், சாராள் இருவரும், அப்பா, அந்த சிறுமிகள் பாடின ஒலிநடாவை போடுங்கள் என்று கேட்பது என் நினைவுக்கு வருகிறது. அவர்கள் ஸ்பானிய சிறுமிகள் என்று கூறுவதற்கு பதிலாக ஸ்பானிக் சிறுமிகள் பாடின ஒன்லி பிலீவ் என்ற ஆங்கில பாடலை போடுங்கள் என்பார்கள். அவர்களால் ஸ்பானிஷ் என்னும் சொல்லை சரியாக உச்சரிக்க முடியவில்லை. Well, I remember they followed the meeting. The revival is on them. And they followed the meeting all the way to the west coast. அவர்கள் கூட்டத்தை பின்தொடர்ந்ததை நான் நினைவு கூறுகிறேன். அப்பொழுது எழுப்புதல் நடந்து கொண்டிருந்தது. அவர்கள் கூட்டத்தை பின்தொடர்ந்து மேற்கு கரை வரைக்கும் வந்தார்கள். And a little thing anchored in my heart when we left California, Brother Moore and I and Brother Brown, way up at the Capitol. And when I went down through that building that night, those kids standing there singing that, He careth for you. You've heard it. Through sunshines or shadows, He careth for you. நாங்கள் கலிபோர்னியாவிலிருந்து புறப்பட்ட போது ஒரு சிறு காரியம் என் இருதயத்தில் நங்கூரமிட்டது. சகோதரன் மூர் அவர்களும் நானும் சகோதரன் பிரவுன் அவர்களும் வழியிலே தலைநகரில் இருந்தோம். அந்த இரவு அந்த கட்டடத்தினூடாக நான் சென்றபோது அந்த சிறுவர்கள் அங்கு நின்று கொண்டு அவர் உனக்காக கவலை கொள்கிறார் என்னும் பாடலை பாடினார்கள். நீங்கள் அதை கேட்டிருக்கிறீர்கள். சூரிய வெளிச்சமானாலும் அல்லது நிழல்களானாலும் அவர் உனக்காக கவலை கொள்ளுகிறார். Many times in foreign nations, upon the battlefields of the world's strife, trying to bring the message of Christ, I'd remember those girls and boys singing that song to me, He careth for you. Through sunshines or shadows, He still careth for you. So that's been a great inspiration to help. பல சமயம் வெளிநாடுகளில் உலகத்தின் யுத்தங்களில் ஏற்படும் கடுமையான போராட்டங்களினூடே கிறிஸ்துவின் செய்தியை நான் கொண்டு வர முயற்சிக்கும் போது அப்பொழுது அந்த சிறு பெண் பிள்ளைகளும் பையன்களும் பாடுகிற அவர் உனக்காக கவலை கொள்ளுகிறார், சூரிய வெளிச்சமானாலும் அல்லது நிழல்களானாலும் அவர் எப்பொழுதும் உனக்காக கவலை கொள்ளுகிறார் என்னும் பாடலே எனக்கு நினைவிற்கு வரும். ஆகவே அது எனக்கு ஒரு பெரிய எழுச்சியாகவும் ஒரு உதவியாகவும் இருந்து வருகிறது. Meeting your fine pastor, and so happy to see that the church is alive and you've got this great, beautiful building here, setting all, plenty of parking room, just a real place in the hands of the Holy Spirit. If we can just get Him to see it and know that we are calling for a revival, I believe He would give one. உங்களுடைய அருமையான மேய்ப்பரை சந்தித்து சபையானது உயிருள்ளதா இருக்க காண்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் இங்கே எல்லோரும் அமரும்படியாகவும்
வாகனங்களை நிறுத்த ஏராளமான வசதியும் கொண்ட இந்த பெரிய அழகிய கட்டடத்தை பெற்றிருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியின் கரங்களில் இது நல்ல இடமாக அமைந்துள்ளது. நாம் ஒரு பெரிய எழுப்புதல் கூட்டம் நடத்த அழைப்பு விடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து அதை காண நம்மால் அவரை அழைக்க முடிந்தால் அப்பொழுது அவர் அந்த எழுப்புதலை அளிப்பார் என்று நான் நம்புகிறேன். Now, tonight we're at Brother Outlaw's church, the Jesus Name Church, over on the other side. Brother Outlaw, I believe, is Apostolic Church too. I think he just calls his name the Church Jesus Name. I think he's apostolic in belief. And so we're to be there tonight. And now we're not saying to the Spanish church, now come over there, because you stay at your post of duty. இப்பொழுது இன்றிரவு நாங்கள் இயேசுவின் நாமம் சபை என்று அழைக்கப்படும் சகோதரன் அவுட்லாவின் சபைக்கு போகிறோம். அது மற்ற பக்கத்தில் உள்ளது. சகோதரன் அவுட்லாவின் சபை, அதுவும் கூட அப்போஸ்தல சபை என்றுதான் நான் நினைக்கிறேன். அவர் தம்முடைய சபையை இயேசுவின் நாமம் சபை என்று அழைத்தாலும் அவர் அப்போஸ்தல விசுவாசம் கொண்டவராய் இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே இன்றிரவு நாங்கள் அங்கிருப்போம். இப்பொழுது நாங்கள் இந்த ஸ்பானிய சபையை அங்கே வாருங்கள் என்று கூறவில்லை. ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய கடமையின் பாதையில் தரித்திருங்கள். And then there's going to be a great rally of the Christian businessman beginning Thursday after the services are closed in other churches on Thursday. And this convention, they're going to have outstanding speakers. And so Oral Roberts and some Methodist brother just got saved, and they claim he's a very forceful speaker. And I'm sure you'll enjoy these conventions. அதன் பின்னர் வியாழக்கிழமை முதல் மற்ற சபைகளில் உள்ள ஆராதனைகள் முடிவுற்றவுடன் கிறிஸ்தவ வர்த்தக புருஷர்களின் ஒரு பெரிய கூட்டம் நடைபெறவிருக்கிறது. கூட்டங்களில் தலைசிறந்த பேச்சாளர்கள் பங்கு கொள்ளப் போகிறார்கள். ஆகவே ஓரல் ராபர்ட்ஸ் மற்றும் சமீபத்தில் ரட்சிக்கப்பட்ட ஏதோ ஒரு மெத்தோடிஸ்ட் சகோதரன் அவர்களும் கலந்து கொள்கிறார்கள். இந்த சகோதரன் மிகவும் வல்லமையாக பிரசங்கம் செய்கிறார் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆகவே நீங்கள் இந்த கூட்டங்களில் அதிக மகிழ்ச்சி அடைவீர்கள் என்று நான் நிச்சயமாகவே நம்புகிறேன். The new teenage children, they got a rally there for the teenagers too, as Brother just announced. I'm having my children there so they can get in on this. And so now come over. We'd be glad to have you. The Lord bless you all. சகோதரன் அறிவித்தது போல 19 வயதுக்குட்பட்ட வாலிப பருவத்தினருக்கான கூட்டமும் அங்கே பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் கலந்து கொள்வதற்காக என்னுடைய பிள்ளைகளை நான் கொண்டு வருகிறேன். எனவே அங்கு வாருங்கள். நீங்கள் வருவது எங்களுக்கு மகிழ்ச்சியாயிருக்கும். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. And now I want to turn in the Bible and read some of His blessed Word. And I've chosen this morning, for just a little while, I don't want to hold you too long, some texts. And one of them is found in 1 Samuel, the other found in Isaiah. And I'd like to read from Isaiah first. இப்பொழுது நான் வேதாகமத்தை திருப்பி அவருடைய ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தை சிலவற்றை படிக்க விரும்புகிறேன். இக்காலை வேளையில் சிறிது நேரம் பேசுவதற்காக இதை நான் தெரிந்து கொண்டேன். உங்களை நான் நீண்ட நேரம் பிடித்து வைக்க விரும்பவில்லை. பாடப்பகுதிக்கான ஒரு சில வசனங்கள், அவைகளில் ஒன்று சாமுவேல் புத்தகத்தில் உள்ளது, மற்றது ஏசாயாவில் கண்டறியப்பட்டுள்ளது. நான் முதலில் ஏசாயாவில் உள்ள பாகத்தை படிக்க விரும்புகிறேன். And can you hear all right all around? In between these mics, they seem to be very sensitive to me. I don't know why. You hear all right out there? Raise up your hand. Good, good. சுற்றிலும் உள்ள நீங்கள் எல்லோருமே நான் பேசுவது நன்றாக கேட்க முடிகிறதா? இந்த இரு ஒலிபெருக்கிகளும் அதிகமாகவே ஒலியை பெருக்குவது போல் எனக்கு தென்படுகிறது. அது ஏன் என்று எனக்கு தெரியவில்லை. அங்குள்ள உங்கள் எல்லோருக்கும் தெளிவாக கேட்கிறதா? அப்படியானால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நல்லது, நல்லது. Now, I'm just a teeny bit hoarse. Of course, that's from speaking much. And since I was here with this Spanish brethren, about 16 years ago, I guess, maybe about 16 or 17 years ago, well, I've been preaching ever since. So I was tired then, I said, and I'm still tired, but I'm still going on by the grace of God. இப்பொழுதோ எனக்கு தொண்டை சிறிது கரகரப்பாய் உள்ளது.
அது அதிகம் பேசுவதால் விளைந்த ஒன்று. 16 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஸ்பானிய சகோதரர்களின் மத்தியில் நான் வந்திருந்த அன்று முதற்கொண்டு அது ஒரு கால் 16 அல்லது 17 ஆண்டுகள் இருக்கும் என்று நான் யூகிக்கிறேன். அது முதற்கொண்டு நான் பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் நான் அப்பொழுது களைப்படைந்து விட்டதை நான் கூறினேன். நான் இன்னமும் களைப்படைகிறேன். ஆனால் நான் தேவனுடைய கிருபையினால் இன்னமும் தொடர்ந்து பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறேன். Now, let's turn to Isaiah 40, the 40th chapter of Isaiah, and the first chapter, or the third chapter of 1 Samuel. And while we're holding them places for the reading of the Word, I would like now for us to bow our heads just a moment for prayer. இப்பொழுது நாம் ஏசாயா 40ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். பிறகு 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் இல்லை 3ஆம் அதிகாரம் நாம் வார்த்தையை வாசிப்பதற்காக இவ்விடங்களை எடுத்துள்ள இவ்வேளையில் நாம் நம்முடைய தலைகளை அப்படியே ஒரு நிமிடம் ஜெபத்திற்காக வணங்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Our Heavenly Father, we are grateful today for this privilege of standing in this lovely sanctuary that's dedicated to God and for His work. And as we know that your servants have stood behind this platform here, a pulpit, many times, and with a dedicated life to your service. எங்கள் பரலோக பிதாவே, தேவனுக்கென்றும் அவருடைய ஊழியத்திற்கென்றும் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள இந்த அழகான பிரகாரத்தில் நின்று கொண்டிருக்கும் இந்த சாக்கியத்திற்காக நாங்கள் இன்று நன்றியுள்ளவர்களாயிருக்கிறோம். இங்கே இந்த மேடையில் அல்லது பிரசங்க பீடத்தின் பின்னே உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய ஊழியத்திற்கென்று ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஜீவியத்தோடு பல முறை நின்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். And this morning brings back memories of a revival that was just starting, with the Holy Spirit that had come down in the form of a big light, like a pillar of fire, and it spoke that the message should sweep the earth. And now today that is history. அதாவது இந்த காலையில் கடந்த கால நினைவுகள், அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய ஒளியின் ரூபத்தில் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை போன்று இறங்கி வந்து ஒரு எழுப்புதல் துவங்கியிருந்த நேரத்தில் செய்தியானது உலகம் முழுவதும் விரைவில் பரவும் என்று உரைத்திருந்த அந்த நினைவுகளே எங்களுக்கு திரும்பவும் வருகிறது. இப்பொழுதோ இன்றைக்கு அது சரித்திரமாய் உள்ளது. The message has caught fire through great men after seeing it, like Oral Robertson, Tommy Osborne, and Tommy Hicks, and many others. And through the efforts that we have put forth together, we see the message has set revival fires in every nation under heaven of the Pentecostal message. To this we give thanks and praise to Thee, Almighty God. பெரிய மனிதர்களான ஓரல் ராபர்ட்ஸ், டாமி ஆஸ்பார்ன், டாமி ஹிக்ஸ், இன்னும் மற்ற அநேகர் அதை கண்ட பின்பு அவர்கள் மூலம் செய்தி பற்றி எரிந்தது. நாங்கள் ஒருமித்து செய்த உழைப்பின் பலனாக இந்த செய்தி, பெந்தேகோஸ்தே செய்தி, வானத்தின் கீழுள்ள ஒவ்வொரு தேசத்திலும் எழுப்புதல் அக்கினியை கொழுந்துவிட்டு எரிய செய்து கொண்டிருக்கிறது. இதற்காக வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் நன்றியும் துதியும் உமக்கு செலுத்துகிறோம். And now today we pray that you will condition our hearts. Get ready for a great rapture that will take place soon, we believe. And if our hearts are not in condition for that, or for anything else that you have in store for us, we pray you forgive us of our shortcomings, and will speak to us today through thy word. இப்பொழுது இன்று எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தி விரைவில் சம்பவிக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிற அந்த மகத்தான எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக எங்களை ஆயத்தப்படுத்தி அருளும் என்றே நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கு அல்லது நீர் எங்களுக்காக வைத்துள்ள வேறெதற்காவது எங்கள் இருதயங்கள் பக்குவப்படாமல் இருக்குமேயானால் எங்கள் குறைகளை நீர் எங்களுக்கு மன்னித்து இன்று உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களுடன் பேச வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். Bless the pastor of this church, its deacons, trustees, and all the laity, the members. Bless this little choir and the pianists, the musicians. All together, bless them who enter the gates of this place. இந்த சபையின் போதகரையும் இதன் உதவிக்காரர்களையும் தர்மகர்த்தாக்களையும் சபையின் அங்கத்தினர் அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த சிறு பாடற்குழுவினரையும் இசைப்பேடையை இசைப்பவரையும் இசைக்கருவிகளை இசைப்பவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்தின் வாசலுக்குள் பிரவேசிக்கும் யாவரையும் ஒருமிக்க ஆசீர்வதியும்.
May they go out changed each time, a little closer to you than they were when they come in. Grant it, Father. May that be so even this morning, for we asked it in Jesus' name. Amen. அவர்கள் உட்பிரவேசித்த போது இருந்ததை காட்டிலும் அவர்கள் வெளியே செல்லும் போது ஒவ்வொரு முறையும் மாற்றமடைந்து உம்மிடம் சிறிது அதிக நெருக்கமாக சேர்ந்திருக்க அருள் புரிவீராக. பிதாவே, இதை அருளும். இக்காலை வேளையிலும் அது அப்படியே இருப்பதாக. ஏனென்றால் நாங்கள் இதை இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Now turning to the book of Isaiah, the 40th chapter, we read. இப்பொழுது நாம் ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி அதை வாசிப்போம். Comfort ye, my people, saith God. Speak ye comfortable words unto Jerusalem, and cry unto her that her warfare is accomplished, that her iniquity is pardoned, for she has received of the Lord's hand double for her sins. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள். எருசலேமுடன் பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்றும் அதன் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று என்றும் அது தன் சகல பாவங்களின் நிமித்தமும் கர்த்தரின் கையில் இரட்டிப்பாய் அடைந்து தீர்ந்தது என்றும் அதற்கு கூறுங்கள் என்று உங்கள் தேவன் சொல்லுகிறார். The voice of him that crieth in the wilderness, prepare ye the way of the Lord, make straight in the desert a highway for our God. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவ்வை பண்ணுங்கள் என்றும், Every valley shall be exalted, and the mountain and hill shall be made low, and the crooked shall be made straight, and the rough places plain. பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடுமுரடானவை சமமாக்கப்படும் என்றும், And the glory of the Lord shall be revealed, and all flesh shall see it together, for the mouth of the Lord has spoken it. கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. Now, in the book of Samuel, 1 Samuel, 3rd chapter, I want to read the 1st, 2nd, and 19th verse. இப்பொழுது சாமுவேலின் புஸ்தகம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். நான் 1, 2 மற்றும் 19வது வசனங்களை படிக்க விரும்புகிறேன். And the child Samuel ministered unto the Lord before Eli. And the word of the Lord was precious in those days. There was no open vision. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரத்யட்சமான தரிசனம் இருந்ததில்லை. And it came to pass at the time when Eli was laid down in his place, and his eyes began to wax dim, that he could not see, ere the lamp of God went out in the temple of the Lord, where the ark of God was. And Samuel was laid down to sleep, that the Lord called, and he answered, Here am I. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி, The 19th verse. And Samuel grew, and the Lord was with him, and he did let none of his words fall to the ground. 19ஆம் வசனம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. Oh, that would be enough text that we could speak on here for a month. And we could draw much context from this glorious text. But this morning, and we just have about 20 minutes to get out in proper time from our, I guess the Sunday school is over, or maybe it follows this, I don't know. But however, I want to use the text
of the voice of God in this last days. நாம் இங்கே ஒரு மாத காலம் பேசுவதற்கு இந்த வேதவாக்கியங்கள் போதுமானவைகளாயிருக்கும். இந்த மகிமையான வேதவாக்கியங்களில் இருந்து நாம் நிறைய சந்தர்ப்பங்களை பேசலாம். ஆனால் இன்று காலை வேளையில் நாம் குறித்த நேரத்தில் வெளியேறுவதற்காக நமக்கு கிட்டத்தட்ட 20 நிமிடங்கள் மட்டுமே உள்ளன. ஞாயிறு வேத பாடப்பள்ளி முடிந்திருக்கும் என்று நான் யூகிக்கிறேன், அல்லது அது இதற்கு பிறகு ஒருவேளை நடக்கலாம், எனக்கு தெரியாது. ஆனால் எப்படி இருந்தாலும் நான் இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய சத்தம் என்னும் பாட தலைப்பையே உபயோகிக்க விரும்புகிறேன். It's a very outstanding time. We realize that where we're speaking from in the Scriptures, that it said there was no open vision in the days of Samuel. Therefore, where there's no vision, the Bible said the people perish. அது மிகவும் கவனிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருந்தது. நாம் எந்த வேத பாகத்திலிருந்து இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறோமோ அதில் சாமுவேலின் நாட்களில் பிரதியட்சமான தரிசனம் இருந்ததில்லை என்று கூறப்பட்டுள்ளதை நாம் தெளிவாக அறிந்து கொள்கிறோம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் உரைத்துள்ளது. We must have a vision, and visions comes to the prophets, and it's the word of the Lord spoken to them. நாம் ஒரு தரிசனத்தை உடையவர்களாய் இருக்க வேண்டும். தரிசனங்கள் தீர்க்கதரிசிகளுக்கு வருகின்றது. அது அவர்களிடம் உரைக்கப்படும் கர்த்தருடைய வார்த்தையாய் உள்ளது. And we find out that Eli was not a prophet. Eli was a priest. And he was getting old. And his eyes were going dim. And he could not see to get around. He was a great, heavy man. And he had begun to let the work of the Lord go undone. ஏலி ஒரு தீர்க்கதரிசியாய் இருக்கவில்லை, அவன் ஒரு ஆசாரியனாய் இருந்தான் என்று நாம் கண்டறிகிறோம். அவனுக்கு வயதாகிக் கொண்டிருந்த போது அவனுடைய கண்களோ இருளடைந்து கொண்டிருந்தன. எனவே அவனுக்கு சுற்றிலும் செல்ல பார்வை இல்லாதிருந்தது. அவன் பெரிய தேக அமைப்பு கொண்டவனாயிருந்தான். அவன் கர்த்தருடைய பணியை துவங்கி அதை செய்து முடிக்காமல் அப்படியே விட்டுவிட்டான். That's something like it is of today. I think the church, the organization and denominations, they've been on the field for a long time and they're beginning getting laxed. And the work of the Lord is being left undone. இன்றைக்கு உள்ள ஒரு காரியம் போலவே அது இருந்தது. சபை, அந்த ஸ்தாபன அமைப்பு மற்றும் ஸ்தாபனங்கள் சுவிசேஷ பணியில் நீண்ட நாள் ஈடுபட்டு இப்பொழுது அவர்கள் தளர்ந்த நிலையை அடைய தொடங்கியிருக்கின்றனர் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தருடைய பணியோ செய்யப்படாமல் விடப்பட்டுள்ளது. The word of truth, because the church in itself has become dim-sighted. And we need today the voice of God to speak among us. Bring us back. சத்திய வார்த்தையோ உரைக்கப்படாமல் விடப்பட்டுள்ளது. ஏனெனில் ஸ்தாபன சபையின் பார்வை இருளடைந்துள்ளது. தேவனுடைய சத்தம் நம் மத்தியில் பேசி நம்மை முன்னிருந்த நிலைக்கு கொண்டு செல்வதே இன்றைய நமது தேவையாய் உள்ளது. And see, Eli had laid down his eyesight was failing. He was a priest and they had no open vision from the Lord. And that great need, and God has promised to meet the need of the hour. He always does that. பாருங்கள், ஏலியோ படுத்துக் கொண்டிருந்தான். அவன் பார்வை மங்கிக் கொண்டிருந்தது. அவன் ஒரு ஆசாரியனாயிருந்தான். அவர்களுக்கு அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து பிரத்யட்சமான தரிசனம் இல்லாதிருந்தது. அது மிகப்பெரிய தேவையாயிற்று. தேவன் அந்தந்த வேலைக்கான தேவையை சந்திப்பதாக வாக்களித்திருக்கிறார். அவர் எப்பொழுதுமே அதை செய்கிறார். And we need the voice of God today to meet the need of the hour. Meet the time that we're living in. And after He has promised it, we can rest assured that He will keep His promise. That's the confidence that the believer has in his Maker. That He promised to meet the need. இந்த நேரத்திற்கான தேவையை சந்திக்கவும் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தை சந்திக்கவும் நமக்கு இன்று
தேவனுடைய சத்தம் தேவையாய் உள்ளது. அவர் அதை வாக்களித்த பிறகு அவர் அந்த வாக்குத்தத்தை காத்துக்கொள்வார் என்று நாம் உறுதி கொள்ள முடியும். அவர் தேவையை சந்திப்பார் என்று வாக்களித்ததன் பேரில் ஒரு விசுவாசி கொண்டிருக்கும் உறுதியே தன் சிருஷ்டிகரின் மேல் வைத்திருக்கும் அந்த நம்பிக்கையாய் உள்ளது. And today, one reason that the church is in the condition that it's in is because there is so many voices. So many other voices to attract the church from the voice of God, till it's very doubtful that many would hear the voice of God, though it spoke right in their midst. இன்றைக்கு சபையானது இந்நிலையில் உள்ளதற்கு ஒரே காரணம் என்னவெனில் அநேக சத்தங்கள் இருக்கின்றதே அதற்கு காரணமாகும். எனவே சபை தேவனுடைய சத்தத்தை கவர்ந்து கேட்கக்கூடாதபடிக்கு அதை திசை திருப்ப பல்வேறு சத்தங்கள் இருக்கின்றன. அதன் விளைவாகவே தேவனுடைய சத்தம் அவர்கள் மத்தியில் பேசின போதிலும் அவர்கள் அதை கேட்பார்களோ என்பது மிகவும் சந்தேகமாகவே உள்ளது. They perhaps wouldn't even understand it, because it would be a foreign thing to them. They have got themselves so much centered on the voices of the day. அவர்களால் ஒருவேளை அதை புரிந்து கொள்ளவும் கூட முடியாமல் இருக்கலாம். ஏனெனில் அது அவர்களுக்கு ஒரு அந்நிய காரியமாக இருக்கும். அவர்கள் இந்நாளில் காணப்படும் பல்வேறு சத்தங்களுக்கு தங்களை மையப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். And if we notice in our scripture reading that the voice of God was foreign to them, and it's become that way again today, that the voice of God, there is so many other voices. நாம் வாசித்த நம்முடைய வேத வாசிப்பை கவனிப்போமேயானால் தேவனுடைய சத்தம் அவர்களுக்கு அந்நிய காரியமாக இருந்தது. இன்றைக்கும் கூட தேவனுடைய சத்தம் மீண்டும் அந்த விதமாகத்தான் மாறிவிட்டது. பல்வேறு சத்தங்கள் இருக்கின்றன. And then if God promised He would give us that, and if other voices are contrary to the voice of God, then it must be the voice of our enemy to confuse us, that we would not understand the voice of God when it spoke. ஆகையால் தேவன் தம்முடைய சத்தத்தை அளிப்பதாக வாக்களித்திருந்தால் அப்பொழுது மற்ற சத்தங்கள் அந்த தேவனுடைய சத்தத்திற்கு முரண்பாடாயிருந்தால் அப்பொழுது தேவனுடைய சத்தம் பேசப்படும் போது அதை நாம் புரிந்து கொள்ளாதபடிக்கு நம்மை குழப்பத்தில் ஆழ்த்தும் நம்முடைய சத்துருவின் சத்தமாக இருக்க வேண்டும். And we noticed it was something similar to that with Eli and with Samuel, but Eli recognized right away that it was God, and it was absolutely a blaspheme on Eli. அது ஏலியோடும் சாமுவேலோடும் இருந்த ஒரு காரியத்திற்கு ஒத்ததாக இருப்பதை நாம் கவனிக்கிறோம். ஆனால் ஏலியோ அது தேவன் என்று உடனே அடையாளம் கண்டு கொண்டான். அது முற்றிலும் ஏலியின் பேரிலான ஒரு தேவ பழியாயிருந்தது. Because the voice of God speaking to Samuel had told him about Eli's wrongdoings, for he had babied his sons, and they'd taken money and the flesh from the offerings that was not right, and they were doing things wrong, contrary to God's word. காரணம், தேவனுடைய சத்தம் சாமுவேலிடம் பேசின போது அது ஏலியினுடைய தவறுகளை குறித்து அவனிடத்தில் எடுத்துரைத்திருந்தது. ஏனென்றால் அவன் தன் குமாரரை அடக்காமல் இருந்தான். அவர்கள் காணிக்கையின் பணத்தையும் பலியின் இறைச்சியையும் அபகரிக்கின்றனர் என்று அவர்கள் கூறிக்கொண்டிருந்தனர். அவர்கள் அப்படி செய்தது தவறாகும். அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முரணான தவறான காரியங்களையே செய்து கொண்டிருந்தனர். And Samuel had only thing that Samuel could do was speak exactly, and he was a little reluctant to do so because it was against the very place that he was sent to be raised up in, Eli, and in the temple. But Eli said, "Speak on." மேலும் சாமுவேலால் செய்ய முடிந்த ஒரே காரியம் அதை அப்படியே கூறுவதே ஆகும். அதை ஏலியிடம் அறிவிக்க சாமுவேல் சற்று தயக்கமுற்றிருந்தான். ஏனெனில் அது அவனை ஆலயத்தில் வளர்த்து வந்த ஏலிக்கு விரோதமாக அமைந்திருந்தது. ஆனால் ஏலியோ மறைக்காமல் சொல் என்றான். புரிகிறதா? And he told him exactly what was going to happen. That Samuel or Eli's day was finished as a priest because God had spoke. And God was sending his message through Samuel the prophet. அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் மறைக்காமல்
என்ன நடக்கப் போவதா இருந்தது என்பதை கூறி, அப்படியே இல்லை, ஏலி ஆசாரியனாயிருந்த நாட்கள் முடிவடைந்து விட்டது என்று கூறினான். ஏனெனில் தேவன் அதை உரைத்தார். தேவன் தமது செய்தியை தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் மூலம் அனுப்பிக் கொண்டிருந்தார். Very odd birth dedicated to the Lord from a child. God spoke to him as a child and was preparing him for a work that laid ahead. And Eli's time was finishing up. சாமுவேல் மிக வினோதமான பிறப்பாய் ஒரு குழந்தை பருவம் முதற்கொண்டே தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தான். தேவன் அவனிடத்தில் ஒரு பிள்ளை பருவத்திலிருந்தே பேசி அவனுக்கு முன் வைக்கப்பட்டிருந்த ஊழியத்திற்காக அவனை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தார். ஏலியினுடைய காலமோ முடிவுற்றுக் கொண்டிருந்தது. There is so many voices in the earth today that it is absolutely a hard thing because it deadens the voice of the supernatural. இன்றைக்கு பூமியில் அநேக சத்தங்கள் உள்ளன. அவை முற்றிலும் கடினமானவையாய் உள்ளன. ஏனெனில் அவை இயற்கைக்கு மேம்பட்டதின் சத்தத்தை அமிழ்த்தி விடுகின்றன. There is so many intellectual voices, great voices, a mighty man who are intellectual, that in their intellectual conditions even shake the nations. They're just not overnight people, but they shake nations, bringing great organizations together, great campaigns, flowery. பல நுண்ணறிவுள்ள சத்தங்கள், நுண்ணறிவு மிக்க மகத்தானவர்களின் பெரிய சத்தங்கள், அவர்கள் தங்களுடைய நுண்ணறிவின் விளைவால் தேசங்களையே அசைத்திருக்கின்றனர். அவர்கள் ஒரே இரவில் தோன்றியவர்கள் அல்ல, ஆனால் அவர்களோ பெரிய ஸ்தாபனங்களை ஒன்றாக கூட்டி பெரிய கூட்டங்களை நடத்தி தங்கள் சிறப்பான பேச்சுக்களின் மூலம் தேசங்களையே குலுக்கினவர்கள். And a person would be a bit confused. It's enough to confuse them of how that these things go on and prosper. And there's voices that raise up and do these things, and it causes the voice of God to be placed way back somewhere. The true voice of God. இதை காணும் ஒரு நபர் சற்று குழப்பமுறலாம். இவை எவ்வாறு தொடர்ந்து நடந்து செழிப்படைகின்றன என்பது அவர்களை போதிய அளவுக்கு குழப்பத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சத்தங்கள் எழுந்து இவைகளை செய்யும் போது அவை உண்மையான தேவனுடைய சத்தத்தை எங்கோ பின்னால் தள்ளிவிடுவதற்கே காரணமாகிறது. And the voice of God, they say, how will we know it's the voice of God? Because for today, then, it was a vindicated prophet. தேவனுடைய சத்தம், அது தேவனுடைய சத்தம் என்று நாங்கள் எப்படி அறிவது என்று கேட்கிறார்கள். ஏனெனில் இன்றைக்காக, அதாவது அப்பொழுதோ அது ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசிக்குள் இருந்தது. Now, today how we know it's the voice of God? Because it's the manifestation of the prophet's word. This is God's prophet. And the true voice of God only brings back that real, living, supernatural God with His supernatural word, with the supernatural manifestation of the true word. Then we know that it's the voice of God. அது தேவனுடைய சத்தம் என்று இன்றைக்கு எப்படி அறிந்து கொள்வது என்றால், அது தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையின் வெளிப்படுத்தலாய் அமைந்திருக்கும். இதுதான் தேவனுடைய தீர்க்கதரிசியாகும். ஒரு உண்மையான தேவனுடைய சத்தம், உண்மையான ஜீவிக்கிற இயற்கைக்கு மேம்பட்ட தேவனையும் அவருடைய இயற்கைக்கு மேம்பட்ட வார்த்தையோடு உண்மையான வார்த்தையின் இயற்கைக்கு மேம்பட்ட வெளிப்படுத்தலையுமே திரும்ப கொண்டு வருகிறது. அப்பொழுது அது தேவனுடைய சத்தம் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். Because, and that's super, there's so much other in the other realms that just almost deaden that out. But remember, it will glisten, it'll come forth. It'll do it. மற்ற ஆதிக்கங்களில் வேறு அநேக சத்தங்கள் இருந்து கொண்டு உண்மையான தேவனுடைய சத்தத்தை அமிழ்த்தி விடுகின்றன. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், அது பிரகாசிக்கும், அது புறப்பட்டு வரும், அது நிச்சயம் அதை செய்யும். Now, there is a voice today in the world of politics. That's a great voice. And people absolutely in this great day of politics, it's all mixed up in their churches and everything. இன்று
அரசியல் உலகில் ஒரு சத்தம் உண்டு. அது ஒரு பெரிய சத்தமாயிருக்கிறது. அரசியலின் இந்த பெரிதான நாட்களில் ஜனங்களோ முற்றிலுமாக, அதாவது அது அவர்கள் சபைகளிலும் மற்றவிடங்களிலும் கலந்துள்ளது. And many times that we have just seen recently that the voice of politics is actually stronger than the voice of God in the churches. Or the American people would have never did what they just done. They'd have never done it. பல சமயங்களில் நாம் சமீபத்தில் கண்டது போல சபைகளில் அரசியலின் சத்தம் தேவனுடைய சத்தத்தை விட உண்மையாகவே மிகவும் வலிமையாய் உள்ளது. அவ்வாறு இல்லையெனில் அமெரிக்கா இப்பொழுது செய்துள்ளதை ஒரு காலம் செய்திருக்க மாட்டார்கள். பாருங்கள், அவர்கள் ஒரு காலம் இதை செய்திருந்திருக்க மாட்டார்கள். If the voice of God would have been kept alive in the church, they'd have never made that mistake. But the voice of politics is so much stronger in the earth today than the voice of God, until people sold their Christian birthrights for a mess of popularity, education, and political power. It's such a shame to see it. தேவனுடைய சத்தம் சபைகளிலே உயிருள்ளதாக காத்துக் கொள்ளப்பட்டிருந்தால் அவர்கள் இந்த தவறுகளை ஒருபோதும் செய்திருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் அரசியலின் சத்தம் தேவனுடைய சத்தத்தை விட இன்று உலகில் வலிமையாக இருக்கும் காரணத்தால் ஜனங்கள் தங்களுடைய கிறிஸ்தவ பிறப்புரிமையை அசிங்கமான ஒரு புகழுக்காகவும் கல்விக்காகவும் அரசியல் அதிகாரத்திற்காகவும் விற்று போட்டுவிட்டனர். அதை காண மிகவும் வெட்கமாய் உள்ளது. The very thing that our nation was made what it's made on, the people turned right back around and voted in the thing that we left the other country and the Plymouth Rock and Mayflower and them come over here and establish this great economy that we have. நமது தேசம் எதனால் உருவாக்கப்பட்டுள்ளதோ, நாம் எக்காரணத்தை கொண்டு மற்ற தேசத்தை விட்டு வெளிவந்து இங்கு வந்து குடியேறி பிளைமவுத் பாறை, மேஃப்ளவர் போன்றவைகளில் இந்த சிறந்த பொருளாதாரத்தை நிலைநிறுத்தினோமோ, அதற்கே ஜனங்கள் இப்பொழுது திரும்பி தங்கள் வாக்குகளை அளித்து விட்டனர். Is the very thing that we fought so hard to come out of, we put ourselves right back in its clutches. Because that the Bible speaks it would be that way. நாம் வெளிவர கடினமாக போராடின அதன் பிடியிலேயே மறுபடியும் சிக்கிக்கொண்டோம். ஏனெனில் அது அந்த விதமாகத்தான் இருக்கும் என்று வேதம் கூறுகிறது. And the system of Eli, a priest instead of a prophet, the prophet is the word, and the priest was the church. ஏலியின் முறைமையோ ஒரு தீர்க்கதரிசிக்கு பதிலாக ஒரு ஆசாரியனாயிருந்தான். தீர்க்கதரிசிதான் வார்த்தையாயிருக்கிறான், ஆசாரியன் சபையாயிருந்தான். And it's got in such a place till it began to get so loose that the word is foreign to the people. They don't get it. Then you can speak it and they don't understand it because they're not trained to it. Paul said, if the trumpet gives an uncertain sound, who will know to prepare himself for battle? அது மிகவும் தளர்ந்த ஒரு நிலையை அடைந்து வார்த்தையானது ஜனங்களுக்கு அந்நிய காரியமாக ஆகிவிட்டது. அவர்கள் அதை புரிந்து கொள்கிறதில்லை. ஆகையால் நீங்கள் அதை குறித்து பேசினாலும் அவர்களால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனெனில் அவர்கள் அதற்காக பயிற்றுவிக்கப்படவில்லை. பவுலோ எக்காலம் விளங்காது சத்தமிட்டால் எவன் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுவான் என்றான். The people are trained to a church voice, a church trumpet. We've got more in our Sunday school than the rest of them's got. That don't mean a thing. ஜனங்கள் ஒரு சபையின் சத்தத்தை, ஒரு சபையின் எக்காலத்தை கேட்கவே பயிற்றுவிக்கப்பட்டுள்ளனர். மற்றவர்களுக்கு உள்ளதை காட்டிலும் எங்கள் ஞாயிறு வேதப்பாட பள்ளிகளில் அதிகம் பேர் இருக்கிறார்கள் என்று கூறுகின்றனர். அதுவோ ஒரு காரியத்தையும் பொருட்படுத்துகிறதில்லை. We've got more in our denomination than the rest of them's got. We're the biggest amongst the denominations. See, that's the kind of a voice that the people are trained for. மற்ற ஸ்தாபனங்களில் உள்ளதை விட எங்கள் ஸ்தாபனத்திலோ அதிகம் பேர் இருக்கிறார்கள். நாங்களே ஸ்தாபனங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய ஸ்தாபனமாயிருக்கிறோம். பாருங்கள்,
அம்மாதிரியான ஒரு சத்தத்துக்கே ஜனங்கள் பயிற்றுவிக்கப்பட்டுள்ளனர். In the street, they go out to get the people and bring them in. Tens of thousands, times thousands in great campaigns. Bring them in. அவர்கள் வீதிகளில் சென்று ஜனங்களை உள்ளே கொண்டு வருகின்றனர். ஒரு பெரிய கூட்டம் நடத்தி லட்சக்கணக்கான பேர்களை உள்ளே கொண்டு வருகின்றனர். What are they interested in? We got the biggest church, we got the biggest congregation, we got the highest membered Sunday school, we got the mayor of the city come to our church. That might be all good. But if that same church isn't trained to the voice of God, the gospel trumpet, what good does it do? அவர்கள் எதில் ஆர்வம் கொண்டுள்ளனர்? நாங்கள் மிகப்பெரிய சபையை கொண்டுள்ளோம். நாங்கள் மிக அதிகமான சபை அங்கத்தினர்களை உடையவர்களாய் இருக்கிறோம். நாங்கள் அதிகமான அங்கத்தினர்களை கொண்ட ஞாயிறு வேதப்பாட பள்ளியை உடையவர்களாய் இருக்கிறோம். நகராண்மை தலைவர் கூட எங்கள் சபைக்குத்தான் வருகிறார் போன்றவைகளிலேயே ஆர்வம் காட்டுகிறார்கள். அவையெல்லாம் நல்லதுதான். ஆனால் அந்த சபை தேவனுடைய சத்தத்தை, சுவிசேஷ எக்காலத்தை கேட்கும்படி பயிற்றுவிக்கப்படாமல் இருந்தால் இவற்றால் என்ன நன்மை விளையப் போகிறது? And when a thing rises just like has rose amongst our government, what's happened? The church didn't know the voice of the trumpet. And they don't know what to do. நமது அரசாங்கத்தில் எழுந்துள்ளது போன்றே ஒரு காரியம் எழும்புகிற போது என்ன சம்பவித்தது? சபையானது எக்கால சத்தத்தை அறிந்து கொள்ளவில்லை. அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. The great promise of prosperity, an intellectual giant coming in, and they went right over the very thing that the Bible predicted and brought it in. See? A political voice. செழிப்புக்கான பெரிய வாக்குறுதி. நுண்ணறிவு படைத்த ஒரு சிறந்த அறிவாளி வருகிறார். அவர்கள் வேதம் முன்னுரைத்துள்ளதற்கு சென்று அதை உள்ளே கொண்டு வந்து விட்டனர். பாருங்கள், ஒரு அரசியல் சத்தம். And it proved that it overrode the religious voice, or they'd never done what they did. The gospel voice. அது மத சம்பந்தமான சத்தத்தை, சுவிசேஷ சத்தத்தை மிஞ்சி விட்டது என்பதை நிரூபித்து விட்டது. இல்லை என்றால் அவர்கள் செய்ததை ஒருபோதும் செய்திருந்திருக்க மாட்டார்கள். Because we're promised a lot of stuff. We're promised prosperity, and no doubt but what we'll get it. But still, that doesn't mean anything to a believer. ஏனென்றால் நமக்கு அநேக காரியங்கள் வாக்களிக்கப்படுகின்றன. நமக்கு செழிப்பு வாக்களிக்கப்படுகின்றது. நாம் அதை பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் இன்னமும் ஒரு விசுவாசிக்கு அது எந்த காரியத்தையுமே பொருட்படுத்துகிறதில்லை. Turn over in the book of Hebrews at the 11th chapter. Listen to that St. Paul speak, how they in the days wandered about in sheepskins and goat skins, was destitute. Not a place couldn't enter the city. நீங்கள் எபிரேயரின் புத்தகம் 11ஆம் அதிகாரத்திற்கு திருப்பி பரிசுத்த பவுல் அதை கூறுவதை கேளுங்கள். எப்படியாய் அவர்கள் அந்த நாட்களில் செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்துக்கொண்டு திரிந்து குறைவையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். அவர்களுக்கோ போக்கிடமில்லை, ஒரு நகரத்துக்குள் பிரவேசிக்க முடியவில்லை என்று கூறுகிறான். I was reading in the Nicaea Council, one of the great issues come up at Nicaea, Rome, 300 years after the death of Christ. And the great Nicaea Council, when the great church that stood for what was right, they wanted the Bible. And the Roman converts of the first church of Rome had injected dogmas. நான் நிசாயா ஆலோசனை சங்கத்தை குறித்து படித்துக் கொண்டிருந்தேன். கிறிஸ்துவின் மரணத்திற்கு பிறகு 300 ஆண்டுகள் கழித்து ரோமாபுரியிலிருந்து நியாசாவில் பெரிய பிரச்சனைகள் எழுந்தன. அப்பொழுது உண்மைக்காக நின்ற அந்த மகத்தான சபை தங்களுக்கு வேதாகம் மாத்திரமே வேண்டும் என்று கூறினது. ஆனால் முதலாம் ரோம சபையிலிருந்து மதம் மாறிய ரோமர்களோ கோட்பாடுகளை உள்ளே புகுத்தினர். To say, for instance, like we have Christmas. Christmas, Christ was no more born on the 25th day of December than I was. Why, the hills of Judea are snowy. In contrast all other Bible prophecies. He was born in the spring like all lambs are born. உதாரணமாக நாம் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவது போல, கிறிஸ்துமஸ் கிறிஸ்து டிசம்பர் 25ஆம் தேதி பிறக்கவே இல்லை. ஏன்? யூதேயாவில் மலைகள் அப்பொழுது பனியால் மூடப்பட்டிருக்கும். அது
பல வேதாகம தீர்க்க தரிசனங்களுக்கு முரண்பட்டதாகவே இருக்கிறது. அவர் மற்ற ஆட்டுக்குட்டிகளைப் போல வசந்த காலத்தில் பிறந்தார். Why was he born in a barn instead of a house? He was a lamb. Why wasn't he not just run up to the altar, to this altar where he was nailed to the cross? He was led to the cross. You lead the sheep to the slaughter. He was a lamb. Then he was born when lambs is born. அவர் ஏன் ஒரு வீட்டில் பிறக்காமல் தொழுவத்தில் பிறந்தார்? ஏனெனில் அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாய் இருந்தார். அவர் ஏன் சிலுவையில் அறையப்பட அந்த பலிபீடத்திற்கு தாமாக செல்லவில்லை? அவர் சிலுவைக்கு வழிநடத்தப்பட்டார். நீங்கள் செம்மறியாட்டை கொல்வதற்காக கொண்டு போகின்றீர்கள். அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாயிருந்தார். அப்படியானால் அவர் ஆட்டுக்குட்டிகள் பிறக்கும் சமயத்தில் தான் பிறந்தார். But you see, to do that, they had the sun god's birthday, which on the solar system, the sun in the 5 days from December the 20th until December the 25th, there's hardly a moving at all of the sun. It varies a little each day, gets longer and longer and longer till it hits its longest day in July. And then in December, its shortest day. ஆனால் நீங்கள் பாருங்கள், அந்த பண்டிகையை கொண்டாட அவர்கள் சூரிய தேவனின் பிறந்த நாளை குறித்தார்கள். அதாவது சூரிய சுழற்சி முறையில் சூரியன் டிசம்பர் மாதத்தில் 5 நாட்கள், அதாவது 20 முதல் 25ஆம் தேதி வரைக்கும் நகர்வதில்லை. அது ஒவ்வொரு நாளும் சிறிது மாறி நீண்டு கொண்டே வந்து ஜூலை மாதத்தில் மிகவும் நீண்ட பகலை அடைகின்றது. அதன் பின்னர் டிசம்பரில் அது மிக குறுகிய பகலை அடைகின்றது. And then that little time of the 25th, from the 20th to the 25th, they had the Roman circus and the celebration of the sun god's birthday. ஆகவே அந்த 25ஆம் நாளின் குறுகிய நாளில் 20ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி காலத்தில் அவர்கள் ரோம வட்டாரங்கு வேடிக்கை ஆட்டங்களில் ஈடுபட்டு சூரிய தேவனின் பிறந்த நாளை கொண்டாடினார்கள். So then Jupiter, which is a Roman god, and then they injected it and saying then we will take the Son of God and the Son God's birthday, put that together to be one great celebration. That's contrary. And all the many injections that they placed in there. ஆகையால் அப்பொழுது அவர்கள் ரோம கடவுளான ஜூபிட்டரை கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள் நுழைத்து விட்டனர். அதன் பின்னர் அவர்கள் நாம் தேவகுமாரனுடைய பிறந்த நாளையும் சூரிய தேவனுடைய பிறந்த நாளையும் ஒன்று சேர்த்து அதை மிக சிறப்பான ஒரே கொண்டாட்டமாக செய்து விடுவோம் என்றார்கள். இது மாறுபாடானது. அவர்கள் அநேக கோட்பாடுகளை அங்கே உள்ளே நுழைத்து விட்டார்களே. And then when them true man of God who wanted to stay with the Word, like Polycarp, Irenaeus, Martin, those great early sainted men who wanted to stay with the truth. And when they brought through the Nicaea Council, some of those people had been so rejected until prophets came in out of the wilderness with nothing around it but a piece of sheepskin to sit in that council. But they know the word of the Lord. அப்பொழுது வார்த்தையோடு தரித்திருக்க விரும்பின உண்மையான தேவ மனிதர்கள் பரிசுத்தவான்களாகிய பாலிகிராப், இரேனியஸ், மார்டின் போன்ற அந்த மகத்தான மனிதர் ஆதியில் சத்தியத்தில் நிலைத்திருக்க விரும்பினர். நிசாயா ஆலோசனை சங்க கூட்டத்தின் போது இந்த ஜனங்களில் சிலர் நிராகரிக்கப்பட்டு முடிவில் தீர்க்கதரிசிகள் உடுத்திக்கொள்ள ஒன்றுமே இல்லாமல் ஒரு துண்டு செம்மறியாட்டு தோலை போத்தினவர்களாய் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்து அந்த ஆலோசனை சங்க கூட்டத்தில் பங்கு கொண்டனர். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருந்தனர். But popularity, them 15 days of bloody politics, and overrode it. Then we had 1,000 years of dark age. But God promised that trumpet would sound again. Always the people listens to the true voice of the Word. Always examine what you do by the Word. ஆனால் புகழுக்காக 15 நாட்கள் ரத்தம் சிந்திய அரசியலுக்கு பின் இது சத்தியத்தை புறக்கணித்து விட்டது. அதன் பிறகு நாம் 1000 ஆண்டுகள் இருண்ட காலத்தை உடையவர்களாய் இருந்து வந்தோம் பாருங்கள். ஆனால் எக்காலம் மறுபடியும் தொனிக்கும் என்று தேவன் வாக்களித்தார். ஜனங்கள் எப்பொழுதுமே வார்த்தையின் உண்மையான சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள். நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை எப்பொழுதுமே வார்த்தையின் மூலம் சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும்.
the voice of politics. And we in America and the rest of the world have a loud-speaking voice today, and that's the voice of Hollywood. It's captured the world. அரசியலின் சத்தம். அமெரிக்காவில் உள்ள நாமும் உலகத்தின் மற்ற பாகங்களில் உள்ளவர்களும் இன்று ஒரு உரத்த சத்தத்தை பெற்றுள்ளோம். அது நவநாகரிக திரைப்படத்துறையின் சத்தமாய் உள்ளது. அது உலகத்தை கைப்பற்றிவிட்டது. Let somebody come out in Hollywood with something, you find it all over the country. Now, we notice that they have set a pattern for our women on their dress, their hairstyles. They set that dress. யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்தோடு நவநாகரிக திரைப்படத் துறையிலிருந்து வந்தால் அது தேசம் முழுவதிலும் செய்யப்படுவதை நீங்கள் கண்டறியலாம். இப்பொழுது அவர்கள் நமது பெண்களின் உடைகளிலும் அவர்களுடைய சிகை அலங்காரங்களிலும் ஒரு மாதிரியை அமைத்துள்ளதை நாம் கவனிக்கலாம். அவர்கள் அந்த உடையின் விஷயத்தில் மாதிரிகளை அமைத்துள்ளனர். The church ought to know the voice of the trumpet of God on that. But there's so much confusion because you see others do so. Examples. Don't ever pattern yourself after that kind of example because it's perishable. Always share the voice of God, what He says about it. சபையானது அதன் பேரிலான தேவனுடைய எக்கால சத்தத்தை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் இதிலோ அதிகப்படியான குழப்பம் உள்ளது. ஏனெனில் நீங்கள் மற்றவர்கள் அதை செய்வதைக் கண்டு அவர்களை உதாரணங்களாக எடுத்துக் கொள்கிறீர்கள். அந்த விதமான ஒரு மாதிரியை நீங்கள் உங்களுக்கு உதாரணமாக ஒருபோதும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் அது அழிந்து போகக்கூடியது. அவர் அதை குறித்து என்ன கூறுகிறார் என்ற தேவனுடைய சத்தத்திற்கு எப்பொழுதும் செவி கொடுங்கள். And then we notice at Hollywood they raise up things, and just let me speak just a moment on this before we go further. பின்னும் நாம் நவநாகரிக திரைப்படத் துறையில் அவர்கள் அநேக காரியங்களை கண்டுபிடிக்கின்றனர் என்பதை நாம் கவனிக்கிறோம். நாம் வேறு காரியத்திற்கு போகும் முன் இதன் பேரில் சிறிது நேரம் நான் அப்படியே பேசட்டும். There was a thing come out not long ago that a man in Hollywood, nothing against the man, now he's a mortal that Christ died for, but just to show you. அண்மையில் நவநாகரிக திரைப்படத் துறையிலிருந்து ஒரு காரியம் வெளிவந்தது. நவநாகரிக திரைப்படத் துறையில் இருந்த ஒரு மனிதன், அவனுக்கு விரோதமாக ஒன்றுமில்லை, அவன் ஒரு மானிடன், அவனுக்காகவும் கிறிஸ்து மரித்தார். ஆனால் உங்களுக்கு காண்பிக்கவே இதை கூறுகிறேன். They invented a little thing called, the kids used called a hula hoop or something. And if you ever noticed the vulgarity and things that follow that, what? In the little children. That's not right. அவர்கள் ஒன்றை கண்டுபிடித்தனர். அதை சிறு பிள்ளைகள் ஹூலா ஹிப் என்று அழைப்பது வழக்கம். ஹூலா ஹிப் அல்லது ஏதோ ஒன்று, அதாவது இடுப்பில் வளையத்தை மாட்டிக்கொண்டு ஒரு விதமாக நெளித்து நடப்பது. நீங்கள் எப்பொழுதாவது அந்த சிறு பிள்ளைகளில் அது உண்டாக்கின அவலட்சணத்தையும் அதை தொடர்ந்த ஏராளமான காரியங்களையும் கவனித்திருப்பீர்களேயானால் நலமாயிருக்கும். அது சரியல்ல. Now, Hollywood is full of the gunfighters. Now, anyone that knows history knows that them people back there in them days that was gunfighters like the different fellows, they wasn't decent citizens. They were renegades. They were like Al Capone and Dillinger. இப்பொழுது நவநாகரிக திரைப்படத்துறை துப்பாக்கி சண்டையிடுபவர்களால் நிறைந்துள்ளது. இப்பொழுது சரித்திரம் அறிந்த எவரும் முன்காலத்தில் துப்பாக்கி சண்டையிட்ட ஆட்கள், ஆல் கபோன், டில்லிங்கர் போன்றவர்கள் வித்தியாசமான நபர்களாய், அவர்கள் நாணயமான குடிமக்களாய் இராமல் அவர்கள் துரோகிகளாய் இருந்தனர் என்பதையும் அறிந்துள்ளனர். They got a Hollywood play they called on the television, they called Gunsmoke. I heard on the monitor the other day that the fellow that plays it, Arnez or something, or Arnez, or I forget what his name is, and he's supposed to take, he represents Matt Dillon, who was a sheriff in Kansas. அந்த நவநாகரிக திரைப்படத் துறையினர் தொலைக்காட்சியில் துப்பாக்கி புகை என்று அவர்கள் அழைக்கும் ஒரு தொடர் நிகழ்ச்சி காண்பிக்கப்படுகின்றது. நான் அதை மானிட்டர் என்ற செய்தி பத்திரிகையில் அன்று நாள் வாசித்தேன். அதில் நடிக்கும் ஆர்னஸ் என்பவன், இல்லை அப்படி ஏதோ ஒன்று, ஆர்னஸ் அல்லது அவன் பெயர் என்ன என்பதை நான் மறந்துவிட்டேன். அவன் கான்சாஸில்
காவல்துறை அதிகாரியாக இருந்த மாட் டில்லியன் என்பவனின் பாகத்தை ஏற்று நடிக்கிறான். And Matt Dillon was as yellow as a rabbit. He shot 28 men in the back, innocent people, going outside of Dodge City and waiting in a bush. And when a man come along, that somebody call him and tell him that there was a certain villain coming through, and he'd stay out there, and when the man come in and shoot him through the back. இந்த மாட் டில்லியன் மிகவும் பொல்லாதவன். அவன் டாட்ஜ் நகரத்தை விட்டு வெளியே சென்று புதரில் பதுங்கியிருந்து 28 அப்பாவி மக்களை முதுகில் சுட்டுக் கொன்றவன். யாராகிலும் ஒருவர் அவனிடம் வந்து ஒரு குறிப்பிட்ட போக்கிரி வழியே வருகிறான் என்று கூறினால் அவன் அங்கே பதுங்கியிருந்து அந்த மனிதன் வரும்போது அவனை முதுகில் சுட்டுக் கொன்று விடுவான். Now we find his big guy that comes down. Why, it's absolutely glorifying sin. But the little children of our country can tell you more about Matt Dillon than they can tell you about Jesus Christ. இப்பொழுது அவன் பெரிய நபராக மதிக்கப்படுகிறான். ஏன்? அது பாவத்தை முற்றிலுமாக மகிமைப்படுத்துதலாய் உள்ளது. ஆனால் நமது தேசத்தில் உள்ள சிறுவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களிடத்தில் கூற முடிந்த விஷயத்தை காட்டிலும் மாட் டில்லனை குறித்த விஷயங்களை அதிகமாக உங்களிடத்தில் கூற முடியும். The stores, the 10-cent stores, and the clothing department is hanging full of little toy guns with little hats that you could buy anywhere. It's all right to wear that, but I'm just telling you, see. Then the commercial world picks that thing up and makes millions of dollars off of it. அந்த கடைகள் 10 சென்ட் கடைகள் துணிகள் விற்கும் பிரிவில் சிறு விளையாட்டு துப்பாக்கிகளும் தொப்பிகளும் எல்லா இடங்களிலும் தொங்கவிடப்பட்டுள்ளன. அவைகளை நீங்கள் எங்கும் வாங்கலாம். அவற்றை அணிவதனால் தவறில்லை. ஆனால் இதை உங்களிடம் எடுத்துக் கூறுகிறேன். நீங்கள் பாருங்கள், வர்த்தக உலகம் அந்த காரியத்தை எடுத்துக்கொண்டு கோடிக்கணக்கான டாலர்களை சம்பாதிக்கிறது. We have what we call St. Patrick's Day. We have what we call these religious holidays. And the commercial world has picked it up. And they make millions of dollars. நாம் பரிசுத்த பாட்ரிக் நாள் என்று ஒரு நாளை அழைக்கிறோம். நமக்கு மார்க்க சம்பந்தமான விடுமுறைகள் என்று அழைக்கப்படுகிற நாட்கள் இருக்கின்றன. வர்த்தக உலகம் இவைகளை எடுத்துக்கொண்டு கோடிக்கணக்கான டாலர்களை சம்பாதிக்கின்றது. Mother's Day, bunches of flowers. Whatever day should be an honorable day to mother. She's off somewhere old, go see her. That'll be worth more than all the flower you could send her or anything else. அன்னையர் தினத்தில் ஒரு கொத்து மலர்களை தாய்க்கு அனுப்புகிறோம். ஏன்? ஒவ்வொரு நாளும் தாயை கௌரவிக்கும் நாளாக இருக்க வேண்டும். அவர்கள் எங்காவது தனியாக இருந்தால் வயதான அவர்களை சென்று பாருங்கள். அவர்களுக்கு நீங்கள் மலர்களை அனுப்புவதை விட அல்லது வேறெந்த செயலையும் செய்வதை விட அது அதிக விலையேறப்பட்டதாக இருக்கும். But they pick it up. It's a voice, and we blend right in with it. It's really not right. But what are you going to do? See, I'm trying to get to a point here to tell you something. What I believe, the voice is rare. The voice of God. பாருங்கள், ஆனால் அவர்கள் அதை தெரிந்தெடுத்துக் கொள்கிறார்கள். அது ஒரு சத்தமாய் உள்ளது. நாமும் அதனுடன் கலந்து விடுகிறோம். அது உண்மையில் சரியல்ல. ஆனால் அதை குறித்து நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? பாருங்கள், நாமோ வெறுமன, அதாவது நான் உங்களிடம் நான் நம்புகிற ஒரு முக்கியமான காரியத்தை கூற முயன்று கொண்டிருக்கிறேன். சத்தம், தேவனுடைய சத்தம் மிகவும் அபூர்வமாய் உள்ளது. Now we find out if they set the pace. And did you ever notice our young boys has become Ricky and Elvis? You got a child named that, change it right quick. Call him number 1 or 2 or something. இப்பொழுது அவர்கள் அதை தொடங்கி விடுகிறார்கள் என்று நாம் கண்டறிகிறோம். நீங்கள் அதை எப்போதாவது கவனித்துள்ளீர்களா? நம்முடைய வாலிப பையன்கள் ரிக்கி, எல்விஸ் என்னும் பெயர்கள் கொண்டுள்ளவர்களாக மாறியுள்ளனர். அந்த பெயரை கொண்ட ஒரு பிள்ளை உங்களுக்கு இருந்தால் அந்த பெயரை உடனே மாற்றிவிடுங்கள். வேண்டுமானால் அவனை எண் 1 அல்லது 2 அல்லது வேறு ஏதாவது அழையுங்கள். Don't. That's a horrible. You say, what difference does the name mean? Well, sure it means something. Your name characterizes your life. Now, Brother Branham, you're on numerology. No, I'm not.
I'm on thus saith the Lord. அந்த பெயர் வேண்டாம், அது மிகவும் பயங்கரமானது. நீங்களோ பெயர் என்ன வித்தியாசத்தை உண்டாக்குகிறது எனலாம். ஏன்? நிச்சயமாகவே அது ஏதோ ஒரு காரியத்தை பொருட்படுத்துகிறது. உங்கள் பெயர் உங்கள் வாழ்க்கையின் குணத்தை காட்டுகிறது. இப்பொழுது சகோதரன் பிரணாமே, நீங்கள் என் ஜோதிடம் பற்றி கூறுகிறீர்களா என்று கேட்கலாம். இல்லை, நான் அதை பற்றி கூறவில்லை. நான் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதையே எடுத்து கூறுகிறேன். Why was it when Jacob, he lived to his name as deceiver, supplanter, Jacob. And when God changed him, he changed his name. யாக்கோபு தன் பெயருக்கேற்ப எத்தன் ஏமாற்றுக்காரனாக வாழ்ந்தான். தேவன் அவனை மாற்றின போது ஏன் அவனுடைய பெயரையும் மாற்றினார்? God changed Saul to Paul, Simon to Peter. Certainly to have something. And Ricky and Elvis and such names as that is the modern American name which throws a child automatically right into that. தேவன் சவுலை பவுலாக, சீமோனை பேதுருவாக மாற்றினார். நிச்சயமாகவே அதில் ஏதோ ஒரு காரியம் உண்டு. ரிக்கி, எல்விஸ் என்ற அப்படிப்பட்ட பெயர்கள் நவீன அமெரிக்க பெயர்களாய் உள்ளன. அவை ஒரு பிள்ளையை தானாகவே அதற்குள் ஆழ்த்தி விடுகின்றன. See what I mean? I hope I better back up and don't get too far on a limb here. See what I mean? She wouldn't understand. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? இப்பொழுது நான் நம்புகிறேன். அதாவது நீங்கள் புரிந்து கொள்ளாத ஒன்றை குறித்து நான் அதிக நேரம் பேசிக் கொண்டிருக்காமல் இதிலிருந்து விலகி விடுவது நல்லது. நான் என்ன கூறுகிறேன் என்பது புரிகிறதா? But all these things is not even understood by the common person. They don't catch it because they got one trend. That's all they listen to. Those voices. ஆனால் இவை அனைத்தும் சாதாரண ஜனங்களால் புரிந்து கொள்ளவும் கூட இயலவில்லை. அவர்களோ அதை கிரகித்துக் கொள்வதில்லை. ஏனெனில் அவர்கள் ஒரே ஒரு போக்கில் சென்று கொண்டிருக்கின்றனர். அந்த சத்தங்களுக்கு மாத்திரமே அவர்கள் செவி கொடுக்கின்றனர். There's a voice of philosophers, communism, promising something that they cannot stay by. And yet, a great percent of the American people are wrapped up in communism. தத்துவ ஞானிகள், கம்யூனிஸ்டுகள், இவர்களின் ஒரு சத்தமும் உள்ளது. அவர்களால் தரித்திருக்க முடியாத ஒன்றை குறித்து அவர்கள் வாக்குறுதி அளிக்கின்றனர். அதே சமயத்தில் அமெரிக்க ஜனத்தொகையில் ஒரு பெரிய சதவிகிதத்தினர் இந்த கம்யூனிச கொள்கையில் பீடிக்கப்பட்டுள்ளனர். Now I've been in communism zones rather, in Germany, on the east side of Berlin. இப்பொழுது நான் கம்யூனிசத்தில், சரியாக கூறினால் கம்யூனிச நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன். ஜெர்மனியில் உள்ள பெர்லினின் கிழக்கு பாகத்திற்கு சென்று வந்துள்ளேன். They had great big houses to show the outside. You ought to walk on the inside and they're not even finished. It's a false economy. They're trying to push over something. அவர்கள் வெளியரங்கமாக தெரியக்கூடிய பெரிய வீடுகளில் வசித்து வருகின்றனர். நீங்கள் உள்ளே சென்று பார்த்தால் அவை கட்டி முடிக்கப்படாத நிலையில் இருக்கின்றன. அது ஒரு பொய்யான பொருளாதாரம். அவர்கள் ஏதோ ஒன்றை வேகமாக அடைய முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். And in Russia, the birthplace of communism, which many years ago when I was just a boy preacher, I'd say 33 years ago, when Nazism, fascism, and communism was rising, I said, I speak in the name of the Lord. They'll all wind up in communism. கம்யூனிசத்தின் பிறப்பிடமான ரஷ்யாவில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு வாலிப பிரசங்கியாக இருந்தபோது, 33 ஆண்டுகளுக்கு முன்பு என்று என்னால் கூறக்கூடும். அப்பொழுது நாசிசம், பாசிசம், கம்யூனிச தத்துவங்கள் எழும்பிக் கொண்டிருந்த போது நான் கர்த்தருடைய நாமத்தில் உரைக்கிறேன், அவை யாவும் கம்யூனிசத்தில் முடிவடையும் என்று நான் கூறினேன். But did you ever think God has left us an avenue out if we just take it? There's only 1% of Russia that's communism. 1%. But they're the controlling percent. ஆனால் நீங்கள் எப்பொழுதாவது அதை குறித்து சிந்தித்து பார்த்ததுண்டா? நாம் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளுமேயானால் அதிலிருந்து தப்பிக்கொள்ள தேவன் ஒரு வழியை நமக்கு வைத்திருக்கிறார். ரஷ்யாவின் ஜனத்தொகையில் 1% மாத்திரமே கம்யூனிசத்தை ஆதரிப்பவர். 1%. ஆனால் அந்த சதவிகிதத்தினர் தான் ஆதிக்கம் கொண்டவர்கள். 1% of communism
1% of Russia is communism, rather. But they control. And the same thing. Hollywood's one place. But they're in control. கம்யூனிசத்தின் 1% மாத்திரமே, அதாவது சரியாக கூறினால் ரஷ்யாவின் 1% மாத்திரமே கம்யூனிஸ்டுகள். ஆனால் அவர்கள்தான் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். அதே காரியம் நவநாகரிக திரைப்படத்துறை என்ற ஒரு இடம். ஆனால் அவர்களே ஆதிக்கத்தில் உள்ளனர். About 1/3 or 2/3 of the population of the United States goes to church and is church members, but they control in those denominations. அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் ஜனத்தொகையில் 3/1 அல்லது 2/3 சபைகளுக்கு சென்று அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த ஸ்தாபனங்களே அவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துகின்றன. What communism needs over there is the voice of God. Rise up among them. Amen. And it'll put it to a shame. இன்றைக்கு நாடுகளில் உள்ள கம்யூனிசத்திற்கு தேவை என்னவெனில் தேவனுடைய சத்தம் அவர்கள் மத்தியில் எழும்புவதே ஆகும். அப்பொழுது அது அதை வெட்கத்திற்குள்ளாக்கும். In Finland, when that little boy was raised from the dead that day, and there's bringing me 3 squares away, where this little fellow was raised up from the dead, communists, soldiers, Russians, standing there with the Russian salute, and the tears running down their cheeks, they said, "We will receive a God that can raise the dead." பின்லாந்தில் இறந்து போன அந்த சிறுவன் உயிரோடு எழுப்பப்பட்ட அந்த நாளில் அவர்கள் என்னை 3 சதுரங்களுக்கு அப்பால் கொண்டு வந்தார்கள். அங்கு இறந்த அந்த சிறுவன் உயிரோடு எழுப்பப்பட்டான். அங்கு கம்யூனிஸ்ட் போர் வீரர்கள், ரஷ்யர்கள், ரஷ்ய ராணுவ மரியாதை செலுத்தினவர்களாய் நின்று கொண்டிருந்தனர். அவர்களுடைய கன்னங்களில் கண்ணீர் வடிந்தது. அவர்களோ மரித்தோரை உயிரோடு எழுப்பக்கூடிய ஒரு தேவனையை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறினார்கள். It's the negligence of the Catholic Church and the Lutheran Church and all those denominations, and they're taking all the money and building organizations and giving the people nothing. They live like the rest of the people. அது கத்தோலிக்க சபை, லூத்தரன் சபை, அந்த மற்றெல்லா ஸ்தாபனங்களின் அலட்சியத்தினால் விளைந்த ஒன்று. அவர்கள் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொண்டு தங்கள் ஸ்தாபனங்களை கட்டினார்களே என்று மக்களுக்கு ஒன்றுமே அளிக்கவில்லை. அவர்கள் மற்றவர்களைப் போல வாழ தலைப்பட்டு விட்டனர். There's got what Russia needs is a prophet to rise on the scene with the word of the Lord that can shut them out. Then that 90% will take over. ரஷ்யாவுக்கு தேவை என்னவெனில் அவர்கள் வாயை அடைக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை கொண்ட ஒரு தீர்க்கதரிசி காட்சியில் எழும்புவதே ஆகும். அப்பொழுதே அந்த 90% மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். What America needs is a voice of the prophet of God who could stand up and condemn Hollywood and condemn these things in the name of Jesus Christ. And the Holy Ghost Church will take over. Too much confusion. See, too many voices of contrast against it. அமெரிக்காவுக்கு தேவை என்னவெனில் எழுந்து நின்று நவநாகரிக திரைப்படத்துறையை கண்டித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காரியங்களை கண்டிக்கும் ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியின் சத்தமேயாகும். அப்பொழுதே பரிசுத்த ஆவியின் சபை ஜெயங்கொள்ளும். பாருங்கள், அதிகமான குழப்பம், அதற்கு விரோதமாக எழும்பியுள்ள அநேக மாறுபாடான சத்தங்கள். The church, its voice. Each one wants more members. The Baptist wants it all. Methodist wants it all. Presbyterian. We all have these, and Catholics look like it's going to take it all. And they will. That's exactly the voice of God out of this Bible. They will rule. But the Most High God shall finally rule. The saints shall take over one day. The Bible said so. They will take over. சபை, அதன் சத்தம் ஒவ்வொன்றும் அதிக உறுப்பினர்களை பெற விரும்புகின்றது. பாப்டிஸ்டுகள் எல்லோரையுமே தங்களிடம் எடுத்துக்கொள்ள விரும்புகிறார்கள். மெத்தோடிஸ்டுகளும் எல்லோரையும் பெற விரும்புகிறார்கள். அப்படியே பிரெஸ்பிட்டேரியன்களும் இப்படிப்பட்டவை நம்மிடையே இருக்கின்றன. கத்தோலிக்கர்களோ எல்லோரையும் எடுத்துக்கொள்வார்கள் போல் தோன்றுகிறது. அவர்கள் அதை செய்வார்கள். அது சரியாக அப்படியே நடக்கும் என்பது வேதாகமத்திலிருந்து துரிக்கும் தேவனுடைய சத்தமாய் உள்ளது. அவர்கள் ஆளுவார்கள். ஆனால் உன்னதமான தேவனோ முடிவில் ஆளுகை செய்வார். ஒரு நாள் பரிசுத்தவான்கள் உலகை ஆளுவார்கள். வேதம் அவண்ணமாக கூறியுள்ளது. அவர்கள் ஆளுகை செய்வார்கள். Such an awful lot of voices. Then there's the voice of the false prophet.
That's a terrible voice. Man who calls himself a prophet. A prophet, of course, is a preacher. The modern word prophet absolutely means a man that preaches under inspiration. இப்படிப்பட்ட பல பயங்கரமான சத்தங்கள். பிறகு கள்ள தீர்க்கதரிசியின் சத்தம் ஒன்று உண்டு. அது மிகவும் பயங்கரமான சத்தம். தன்னை ஒரு தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொள்ளும் ஒரு மனிதன் உண்மையாகவே ஒரு தீர்க்கதரிசி என்பவன் ஒரு பிரசங்கியாயிருக்கிறான். நவீன மொழியில் தீர்க்கதரிசி என்னும் சொல் பரிசுத்த ஆவியின் ஏவுதலினால் பிரசங்கிக்கும் ஒரு மனிதன் என்றே முற்றிலுமாக பொருள்படுகிறது. There is a man who stands and calls himself a prophet and denies the word of God. Denies the truth of God. There's so many voices. தன்னை தீர்க்கதரிசி என்று அழைத்துக் கொண்டு அதே சமயத்தில் தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய சத்தியத்தை மறுதலிக்கும் ஒருவன் உண்டு. இப்படியாக பல சத்தங்கள் இருக்கின்றனவே. Just a few moments ago, there was a brother out there directing me where to come in up here, but guess he wondered why I went on up the street and turned around and come back. If you're here, brother, I was listening to something. It was our colored friends, the Negro. சிறிது நேரத்துக்கு முன்பு நான் எப்படி இங்கு வர வேண்டும் என்று ஒரு சகோதரன் எனக்கு வழி காண்பித்துக் கொடுத்தார். ஆனால் நான் ஏன் தெருவில் சென்று பிறகு திரும்பி இங்கு வந்தேன் என்று அவர் வியந்திருப்பார் என்று நான் யோசிக்கிறேன். சகோதரனே, நீங்கள் இங்கிருப்பீர்களேயானால் ஏதோ ஒன்று என் செவிகளில் விழுந்தது. அது நமது கருப்பர் நிற நண்பர்கள், அந்த கருப்பர் இடத்தை சேர்ந்தவர். They got a temple here and they call it the Elijah Muhammad or something. Young Elijah Muhammad raising up with a voice and saying that they are the voice that's going to bring the colored race out of this chaos. அவர்களுக்கு ஒரு கோவில் இங்கு உள்ளது. அவர்கள் அதை எலியா முகமது என்று அழைக்கின்றனர். இல்லை, அப்படி ஏதோ ஒரு பெயர். இளம் எலியா முகமது. அவர்கள் ஒரு சத்தத்துடன் எழும்பி கருப்பு நிறத்தோரை குழப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்போகும் சத்தம் இவர்கள்தான் என்கிறார்கள். That you see the very thing. They're Muslim here. They're mosque. Well, don't you see that the very background of it, it's wrong. அதாவது நீங்கள் பாருங்கள், அதே காரியம். அந்த முஸ்லிம்களின் மசூதி இங்கு உள்ளது. ஏன்? அதன் பின்னணி அடிப்படையே தவறு என்பதை உங்களால் காண முடியவில்லையா? The colored people, just like the white people, brown people, and yellow people, not back to Mohammedanism, but come back to Christ. The very principles that the Bible teaches. Mohammedanism is against the word. கருப்பு நிறத்தோரே, நீங்கள் முகமதிய மார்க்கத்துக்கு செல்லாமல் வெள்ளையர், பழுப்பு நிறத்தோர், மஞ்சள் நிறத்தோர் செய்வது போல கிறிஸ்துவனிடம் வேதம் போதிக்கும் கொள்கைகளுக்கு வாருங்கள். முகமதிய மார்க்கம் வார்த்தைக்கு விரோதமானது. I had the privilege of leading 10,000 Mohammedans to Christ one time at Durban, South Africa. இப்பொழுது தென்னாப்பிரிக்காவில் உள்ள டர்பனில் ஒரே நேரத்தில் 10,000 முகமதியர்களை கிறிஸ்துவனிடம் வழிநடத்தும் ஸ்லாக்கியம் எனக்கு உண்டாயிருந்தது. It produces nothing but psychology. And psychology is all right as long as psychology don't deny the word. But when psychology denies the word, then psychology is wrong. It gives an uncertain sound. உங்கள் மார்க்கம் மனோதத்துவ உணர்ச்சியை தவிர வேறொன்றையும் தோன்றச் செய்வதில்லை. மனோதத்துவம் தேவனுடைய வார்த்தையை மறுதலிக்காமல் இருக்கும் வரையில் அது சரிதான். ஆனால் மனோதத்துவம் வார்த்தையை மறுதலிக்கும் போது அப்பொழுது மனோதத்துவமே தவறாகி விடுகின்றது. ஆனால் அது விளங்காத சத்தமிடுகிறது. There's everything else will pass but God's word. Jesus said so. Heavens and earth will pass away, but my word shall never pass away. So you see, we must stay with the word. The voice. தேவனுடைய வார்த்தையை தவிர மற்றெல்லாமே ஒழிந்து போகும்.
வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று இயேசு கூறினார். ஆகையால் நீங்கள் பாருங்கள், நாம் வார்த்தையோடு சத்தத்தோடு தரித்திருக்க வேண்டும். So many confused things. The people get up, they don't know the word, and they say things. And maybe it sounds very reasonable. Communism is a very reasonable thing. Everybody the same. There's no more capitalists, they're all communists. குழப்பமான பல காரியங்கள் இருக்கின்றனவே. ஜனங்களோ எழுந்து நிற்கிறார்கள். அவர்களுக்கு வார்த்தை தெரியாது. அவர்கள் சில காரியங்களை கூறுகின்றனர். அவை ஒருவேளை மிகவும் நியாயமானதாக தென்படலாம். கம்யூனிச கொள்கையும் மிகவும் நியாயமானதே. எல்லோரும் சமமானவர்கள். பணம் படைத்த முதலாளிகள் இனி இருக்கப் போவதில்லை. எல்லோரும் கம்யூனிஸ்டுகளே என்று கூறுகிறது. Did you ever stop to think that that's a false revival communism is? And where did he pattern it after? Jesus said the two spirits would be so close it would deceive the elected if possible. கம்யூனிச கொள்கை ஒரு தவறான எழுப்புதல் என்று என்றைக்காவது நீங்கள் நின்று சிந்தித்து பார்த்ததுண்டா? அது எதை மாதிரியாக கொண்டு தோன்றினது? இயேசுவோ இரண்டு ஆவிகளும் ஒன்றோடு ஒன்று மிகவும் நெருக்கமாயிருந்து கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும் என்று கூறினார். And everything the devil's got, it's a perversion of what God created. Sin is righteousness perverted. A lie is the truth misrepresented. Adultery is an act that God ordained us to pervert it. பிசாசு பெற்றுள்ள ஒவ்வொன்றும் தேவன் சிருஷ்டித்தவைகளின் தாறுமாறான ஒரு நிலையே ஆகும். பாவம் என்பது நீதி தாறுமாறாக்கப்படுதல். பொய் என்பது உண்மை தவறாக எடுத்துரைக்கப்படுதல். விபச்சாரம் என்பது தேவன் நமக்கு நியமித்துள்ள செயல் தாறுமாறாக்கப்படுதலே ஆகும். All unbelief is the perversion of belief. You have to deny the truth in order to take the perversion. See, straighten out these voices. Test them by the word and see if it's truth. அவ்விசுவாசம் அனைத்துமே விசுவாசத்தின் தாறுமாறான நிலையாய் உள்ளது. தாறுமாறான நிலையை பெற நீங்கள் சத்தியத்தை மறுதலிக்க வேண்டும். பாருங்கள், இந்த சத்தங்களை சீர்தூக்கி பார்த்து அவைகளை வார்த்தையை கொண்டு சோதித்து அது சத்தியமாய் உள்ளதா என்று அறிந்து கொள்ளுங்கள். Oh, how we could go on and on these voices of the day, but our time's past. But so many voices that people don't know what to do. ஓ, இன்றுள்ள சத்தங்களை குறித்து நாம் பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் நம்முடைய நேரமோ கடந்து விட்டது. ஆனால் பல சத்தங்கள் உள்ளதால் என்ன செய்வதென்றே ஜனங்களுக்கு தெரியவில்லை. The Methodists will finally hear a Baptist preacher. They'll go over there. They'll stay there a while, and then they go to Luther. ஒரு பாப்டிஸ்ட் போதகர் பிரசங்கிப்பதை மெத்தோடிஸ்டுகள் கேட்டு பாப்டிஸ்ட் சபைக்கு சென்று விடுகிறார்கள். அங்கு சிறிது காலம் தங்கியிருந்து பிறகு லூத்தரன் சபைக்கு செல்கிறார்கள். And in the Pentecostals, they have different groups. One will run to one and one to another. Then back and forth. It shows you're not stable. பெந்தேகோஸ்தையினரிடையே வெவ்வேறு பிரிவுகள் காணப்படுகின்றன. அவர்கள் ஒரு பிரிவிலிருந்து மற்றொரு பிரிவுக்கு ஓடுகிறார்கள். இப்படியாக இங்குமங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். நீங்கள் நிலையற்றவர்கள் என்பதையே அது காண்பிக்கிறது. Hear his voice. Amen. Here it is, wrote on paper. The voice will be confirmed if it is the truth. அவருடைய சத்தத்துக்கு செவிகொடுங்கள். அந்த சத்தம் இதோ காகிதத்தில் எழுதி வேதமாக வைக்கப்பட்டுள்ளது. அந்த சத்தம் சத்தியமாயிருந்தால் அது உறுதிப்படுத்தப்படும். The church world don't know what to do. The political world is in chaos. Everything seems to be in chaos. Fellows run from here. Something else rises up. Some jacket, some coat. என்ன செய்வதென்று சபை உலகிற்கு தெரியவில்லை. அரசியல் உலகம் குழப்பத்தில் உள்ளது. ஒவ்வொரு காரியமும் குழப்பத்தில் உள்ளது போன்று தென்படுகிறது. ஆட்களோ இங்குமங்கும் ஓடித் திரிகிறார்கள். சட்டை, மேற்சட்டை போன்ற ஏதோ ஒன்று பொய்யான காரியங்களாய் திடீரென்று கிளம்பி விடுகிறது. When I was in Rome, they got 19 different vindicated nails that was drove in Jesus' hand. And there's only 3. But yet they've got the record at 19 different nails. நான்
ரோமாபுரிக்கு சென்றிருந்த போது இயேசுவின் கரங்களில் கடாவப்பட்டதாக சான்றுகள் உள்ள 19 ஆணிகளை அவர்கள் வைத்துள்ளதை கண்டேன். 3 ஆணிகளே கடாவப்பட்டன. ஆனால் அதே சமயத்தில் 19 வித்தியாசமான ஆணிகளுக்கு அவர்கள் சான்றுகளை வைத்திருக்கிறார்கள். Now what difference does it make who has a nail? Christ never left us nails to worship. He left us the Holy Spirit by His Word. இப்பொழுது யாரிடம் அந்த ஆணி உள்ளது என்பதனால் என்ன பயன்? நாம் ஆணிகளை வழிபட வேண்டும் என்று கிறிஸ்து ஒருபோதும் அவைகளை விட்டுச் செல்லவில்லை. அவர் தமது வார்த்தையின் மூலம் பரிசுத்த ஆவியை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார். These signs shall follow them that believe. They'll have the original nail. These signs shall follow them that believe. They'll belong to the denomination I started. He started none. See how the voice is contrary? விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். அவர்கள் உண்மையான ஆணியை பெற்றிருப்பார்கள். அப்படியா எழுதப்பட்டுள்ளது? விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். நான் தொடங்கின ஸ்தாபனத்தை இவர்கள் சேர்ந்திருப்பார்கள் என்றா? அவர் ஒரு ஸ்தாபனத்தையும் தொடங்கவில்லை. பாருங்கள், சத்தம் எவ்வளவு மாறுபாடாய் உள்ளது என்று பாருங்கள். But these signs shall follow them that believe. In my name they shall cast out devils. There's the word. They shall speak with new tongues. Take up serpents that would not harm them. If they drink deadly things that would not bother them. If they lay their hands on the sick, they shall recover. And you watch these things, plus all the rest of the Scripture, put together. ஆனால் விசுவாசிக்கிறவர்களை இந்த அடையாளங்கள் பின்தொடரும். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். அதுதான் வார்த்தை. நவமான பாஷைகளை பேசுவார்கள். சர்ப்பங்களை எடுப்பார்கள். அது அவர்களுக்கு தீங்கு செய்யாது. சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள். அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள். இந்த காரியங்களும் இன்னும் மற்ற வேத வசனங்களும் ஒருங்கே நிறைவேறுகிறதா என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள். Now that alone will not confirm it. Not at all. That's where we Pentecostals get on the wrong road. ஆனால் இந்த அடையாளங்கள் மாத்திரம் அதை உறுதிப்படுத்தாது. இல்லவே இல்லை. அங்குதான் பெந்தேகோஸ்தேக்காரராகிய நாமும் கூட தவறான வழியில் சென்று விடுகிறோம். Did not Jesus say, many will come to me in that day and say, Lord, have not I done mighty things in your name? Have not I prophesied in your name? Have not I done all this in your name? And Jesus said, depart from me, you that work iniquity. I never knew you. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே, உமது நாமத்தினால் நான் மகத்தான காரியங்களை செய்தேன் அல்லவா? உமது நாமத்தினால் நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அல்லவா? உமது நாமத்தினாலே நான் இவைகளையெல்லாம் செய்தேன் அல்லவா என்பார்கள் என்று இயேசு கூறவில்லையா? அப்பொழுது இயேசுவானவரோ, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள், நான் ஒரு காலம் உங்களை அறியேன் என்பார். Do you see, my sisters and my brothers, why I'm so condemning and indicting this generation? என் சகோதரிகளே, சகோதரரே, நான் ஏன் இந்த சந்ததியை இப்படி கண்டித்து குற்றம் சாட்டிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? You might speak with tongue like man and angels. You might dance in the spirit all around the church. That has nothing to do with it. I've seen Mohammedans dance around like that. நீங்கள் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசலாம். நீங்கள் சபையை சுற்றிலும் ஆவியில் நடனமாடலாம். ஆனால் இதற்கும் அதற்கும் சம்பந்தமே கிடையாது. முகமதியர் இது போன்று சுற்றி சுற்றி நடனமாடுவதை நான் பார்த்திருக்கிறேன். I've heard in the witch doctor's camp, seen the witches stand up and speak in tongues and interpret it and tell exactly what was going to happen, and it happened that way. நான் மந்திரவாதிகளிடத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதாவது மந்திரவாதிகளின் முகாமிலும் மந்திரவாதிகள் எழுந்து நின்று அந்நிய பாஷைகளில் பேசி அவைகளுக்கு அர்த்தமுரைத்து என்ன சம்பவிக்கப் போகிறது என்று சரியாக கூறுவதையும் அது அப்படியே நடந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். I've seen even a pencil raise up and write in unknown tongues, and only one there could read it. It was the devil. ஒரு பென்சிலும் கூட நேராக நின்று அந்நிய பாஷைகளை தானாகவே எழுதுவதையும் நான் பார்த்திருக்கிறேன். அதை ஒருவன் மாத்திரமே படிக்க முடியும். அவன் பிசாசை சேர்ந்தவனாயிருக்கிறான். You can't base your eternal destination up on some sensation. Satan can impersonate any of those sensations. நீங்கள் நித்தியத்திற்கு செல்லும் இடம்
இப்படிப்பட்ட ஏதோ சில உணர்ச்சிகளை அடிப்படையாக கொண்டிருக்க முடியாது. சாத்தானால் இந்த உணர்ச்சிகள் எதையும் பாவனை செய்ய முடியும். Not, it's to know Christ. Something changes in your life. Watch your life and pattern it with the Word and see where you're at. Taking inventory. Certainly. கிறிஸ்துவை அறிந்து கொள்வது என்பது உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் மாற்றத்தை உண்டாக்குகிறதாய் உள்ளது. உங்கள் வாழ்க்கையை கவனித்து பார்த்து அதை வார்த்தையின்படி மாதிரியாக அமைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் என் நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை பாருங்கள். நீங்கள் நிச்சயமாகவே கணக்கெடுத்து பார்க்க வேண்டும். In spite of all this impersonations, false voices, false prophets, all these other things that's rising up, Jesus still said, in spite of all of this, if any man will hear my voice and follow after me, he is the Word. இந்த பாவனைகள், போலியான சத்தங்கள், கள்ளத்தீர்க்கதரிசிகள், இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் யாவும் எழும்பின போதிலும் இயேசு ஒருவன் என் சத்தத்தை கேட்டு என்னை பின்பற்றினால் என்கிறார். அவரே வார்த்தையாயிருக்கிறார். Listen to his commission to us today. And all these voices, which I said it would take hours to bring out all these voices. And it's confusing to the people. It's a pathetic thing. கவனியுங்கள், இந்த சத்தங்களின் மத்தியிலும் அவருடைய கட்டளை என்னவென்றால், இந்த சத்தங்களை குறித்து விளக்கி பேசுவதென்றால் மணிக்கணக்காகும் என்பதை நான் கூறினேன். அது மக்களை குழப்பத்தில் ஆழ்த்துகிறது. அது ஒரு பரிதாபமான காரியமாய் உள்ளது. And after all, you don't get the second chance. You got to take it now. You might not get a chance tonight. You might not get a chance tomorrow. It's now. When you hear my voice, harden not your heart, as in the days of provocation. ஆகவே மொத்தத்தில் நீங்கள் இரண்டாம் தருணத்தை பெற்றுக்கொள்வதில்லை. இதை நீங்கள் இப்பொழுதே ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்றிரவு உங்களுக்கு தருணம் கிடைக்காமல் போகலாம். நாளை ஒருவேளை தருணம் கிடைக்காமல் போகலாம். அந்த தருணம் இப்பொழுதே. என் சத்தத்தை கேட்பீர்களானால் வனாந்திரத்தில் கோபமூட்டின போது நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள். Now is the time. This is acceptable time. That if any man will hear my voice, that goes to show that his voice would still be there in the midst of all the chaos. He's still got a voice. இப்பொழுதே அந்த நேரம். ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் இதுவே அனுகிரக நேரம். இந்த குழப்பம் அனைத்தின் மத்தியிலும் அவருடைய சத்தம் இருந்து வருகிறது என்பதை அது காண்பிக்கிறது. அவர் இன்னமும் ஒரு சத்தத்தை உடையவராய் இருக்கிறாரே. Why? His voice will ever remain. Here it is. Heavens and earth will pass away, but my voice shall not pass away. His word. ஏன்? அவருடைய சத்தம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும். இதோது வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்பதாய் உள்ளது. அவருடைய வார்த்தை. Let's just say another 5 minutes quickly. Will you stay that long? Or a few minutes? I'll hurry. Let's just take some who heard this voice and obeyed it. How it made them act. What it made them to do. நாம் இன்னும் 5 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டு துரிதமாக பார்க்கலாம். அவ்வளவு நேரம் அல்லது இன்னும் சில நிமிடங்கள் உங்களால் தங்க முடியுமா? இப்பொழுது நான் வேகமாக முடித்து விடுவேன். அவருடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்தவர் சிலரை நாம் பார்க்கும்படி எடுத்துக்கொள்வோம். அவர்களை அது எப்படி நடந்து கொள்ள செய்தது, அது அவர்களை என்ன செய்ய தூண்டியது என்று பார்ப்போம். I'm going to bypass a lot of scripture here just in order to get right straight to you. How it changed their lives and all them that was about them. How they become the oddball. We call it oddball. இப்பொழுது நான் உங்களிடம் நேரடியாக பேச வேண்டும் என்பதற்காக இங்கு நான் குறித்து வைத்துள்ள அநேக வேதவசனங்களை விட்டுவிடப் போகிறேன். அவர்களுடைய வாழ்க்கையை அது எப்படி மாற்றினது, அவர்களை குறித்த மற்ற எல்லாமே, அவர்கள் எப்படி வினோதமானவர்களானார்கள், நாம் வினோதமானவர்கள் என்றே அழைக்கிறோம் என்பதை பார்க்க போகிறோம். Every man that ever did believe God was considered an oddball. Because if you're in the trend of the world, there's something wrong with you. தேவனை விசுவாசித்த ஒவ்வொரு மனிதனும் எப்போதுமே
வினோதமானவன் என்று கருதப்பட்டான். ஏனெனில் நீங்கள் உலகத்தின் போக்கில் சென்று கொண்டிருந்தால் உங்களில் ஏதோ தவறு உண்டு. To be a Christian, you have to be an oddball. For all that live godly in Christ Jesus shall suffer persecutions of the world. He was in the world was made by him, and the world knew him not. Quickly now, listen close as we close. கிறிஸ்தவனாயிருக்க நீ விரோதமானவனாகவே இருக்க வேண்டும். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. வேகமாக பார்ப்போம். நாம் முடிக்கப் போகும் நேரத்தில் இப்பொழுது துரிதமாக கூர்ந்து கவனியுங்கள். Adam heard his voice in the cool of the evening and had fellowship with him. There was no condemnation to Adam. He heard the voice of God and said, Father, now I lay me down to sleep. குளிர்ச்சியான மாலை வேளையில் ஆதாம் அவருடைய சத்தத்தை கேட்டான். அவன் அவருடன் ஐக்கியம் கொண்டிருந்தான். அவன் மேல் அப்பொழுது எவ்விதமான ஆக்கினை தீர்ப்பும் இருக்கவே இல்லை. அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். அவன், பிதாவே, நான் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் என்றான். And he laid down, and Eve on his arm. The lion, the tiger, and the wild beast laid right around him. There's no harm. No way of getting sick. No way of wondering if they wake up in the morning. They're going to wake up. Adam heard his voice in the way that he ought to have heard it. அவன் படுத்துக் கொண்டான். ஏவாளோ அவன் கரங்களில் இருந்தாள். சிங்கம், புலி, மற்ற காட்டு மிருகங்கள் அவனை சுற்றிலும் படுத்துக் கொண்டிருந்தன. அங்கு தீங்கு ஏதுமே இல்லை. அங்கு வியாதிப்பட வழியே இல்லை. அவன் காலையில் எழுந்திருப்பானா, அவர்கள் காலையில் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பார்களோ என்று வியப்புற வேண்டிய அவசியமே இல்லை. ஆதாம் அவன் கேட்டிருக்க வேண்டிய விதத்தில் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். But one day he heard his wife's voice. I better leave that alone for a while. But he listened to the wrong voice. Yet it was his wife. The closest tie I had on earth. ஆனால் ஒரு நாள் அவன் தன் மனைவியின் சத்தத்தை கேட்டான். அதை சிறிது நேரம் அப்படியே தனியே விட்டு விடுகிறேன். அவன் தவறான சத்தத்துக்கு செவி கொடுத்தான். அதே சமயத்தில் அது பூமியில் அவன் மிகவும் நெருக்கமாயிருந்த அவனுடைய மனைவியின் சத்தமாயிருந்தது. Why didn't he like Job, thou speakest like a foolish woman? If it would, the whole human race would be living instead of dying. It changed the course of human beings in time. அவன் ஏன் யோபைப் போல நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் என்று கூறவில்லை? அவன் அப்படி செய்திருந்தால் மானிட வர்க்கம் முழுவதுமே மரிப்பதற்கு பதிலாக உயிரோடு இருந்திருக்கும். அவனுடைய செயல் மானிடர்களின் போக்கையும் காலத்தையும் மாற்றிவிட்டது. But he heard a voice of God. He had fellowship with it. But when he turned, how did he know that his wife was wrong? Remember, it was pleasant. ஆனால் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவருடன் ஐக்கியம் கொண்டிருந்தான். ஆனால் அவன் திரும்பி அவனுடைய மனைவி தவறாயிருந்தாள் என்பதை அவன் எப்படி அறிந்து கொண்டான்? நினைவில் கொள்ளுங்கள், அது இனிமையாயிருந்தது. We think today that our organization church, we think that our prosperity today is God smiling upon us. It looks good. இன்றைக்கு நாம் நினைக்கிற நமது ஸ்தாபனம், சபை, நாம் இன்றைக்கு பெற்றுள்ள செழிப்பு அனைத்துமே தேவன் நம்மை பார்த்து புன்முறுவல் செய்வதனால் விளைந்தது என்று நாம் எண்ணிக்கொள்கிறோம். அது பார்வைக்கு நலமாய் உள்ளது. It looked good when Micah stood there before the 400 prophets and the whole land belonged to him and the Philistines was on it. Or the Syrians. It looked good. அன்று மிகாயா 400 தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக நின்ற போதும் அது பார்வைக்கு நலமாகவே இருந்தது. தேசம் முழுவதுமே அவர்களுக்கு சொந்தமாய் இருந்தது. பெலிஸ்தியர் இல்லை, அசீரியர் அதன் மேல் படையெடுத்தனர். அது பார்வைக்கு நலமாயிருந்தது. These prophets is telling, go out there, that belongs to us, take it. But it wasn't the voice of God. Micah turned around and cursed the voice. அந்த தீர்க்கதரிசிகள், அங்கு போங்கள், அது நமக்கு சொந்தம், அதை கைப்பற்றுங்கள் என்று கூறினர். ஆனால் அது தேவனுடைய சத்தம் அல்ல. மிகாயா திரும்பி பார்த்து அந்த சத்தத்தை
சபித்தான். And how did he know to do that? Because his vision was exactly with the Word. That's the only way to trust it and see it today. It's got to be on the Word. அவர் அவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை எப்படி அறிந்திருந்தான்? ஏனெனில் அவருடைய தரிசனம் சரியாக வார்த்தையை ஒட்டியதாயிருந்தது. அந்த ஒரு விதத்தில் மாத்திரமே அதை நம்பி நாம் அதை இன்றைக்கும் காண முடியும். அது வார்த்தையின்படியாக இருக்க வேண்டும். Then did you notice? After Adam listened to another voice besides God's voice, his own wife. And the church is listening to the voice of her organization, injecting into them creeds instead of the Word, letting them live any way they want to, as long as they go to church and a member of a certain church. That's all matters. அதன் பின்னர் நீங்கள் கவனித்தீர்களா? ஆதாம் தேவனுடைய சத்தத்துடன் கூட வேறொரு சத்தத்துக்கு, தன் சொந்த மனைவியின் சத்தத்திற்கு செவி கொடுத்த பின்பு சபையும் அதனுடைய ஸ்தாபன சத்தத்துக்கு செவி கொடுத்து வார்த்தைக்கு பதிலாக கோட்பாடுகளை புகுத்தி அவர்கள் விருப்பப்படி எப்படி வேண்டுமானாலும் வாழ அவர்களை அனுமதித்துள்ளது. அவர்கள் சபைக்கு சென்று ஒரு குறிப்பிட்ட சபையின் அங்கத்தினராய் உள்ள வரைக்கும் அதுவே முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது அவர்கள் கருத்தாகும். Closest connection that the believer has on earth to them is the church. But the believer, the real believer, the closest connection is the Holy Spirit and God's Word. ஒரு விசுவாசிக்கு இவ்வுலகில் உள்ள நெருங்கிய உறவு சபையே. ஆனால் விசுவாசிக்கு, உண்மையான விசுவாசிக்கு நெருங்கிய உறவு பரிசுத்த ஆவியாய் தேவனுடைய வார்த்தையாய் உள்ளது. So you find out that Adam realized his condition and he heard the voice of God calling again. And he was in fig leaves then. But it was a voice of condemnation. Why have you done this? ஆகையால் ஆதாம் தன் நிலையை உணர்ந்தான் என்று நாம் கண்டறிகிறோம். தேவனுடைய சத்தம் மறுபடியும் கூப்பிடுவதை அவன் கேட்டான். அப்பொழுதோ அவன் அத்தி இலைகளை உடுத்தியிருந்தான். ஆனால் அது நீ ஏன் அதை செய்திருக்கிறாய் என்னும் ஆக்கினை தீர்ப்பின் சத்தமாயிருந்தது. I wonder if America today, or the world in its religious uproar as it is, and America being swallowed up, it'll be a national religion pretty soon. இன்று அமெரிக்கா, இன்று உலகில் காணப்படும் மத சம்பந்தமான ஆர்ப்பாட்டங்களால் அமெரிக்கா விழுங்கப்பட்டு அது சீக்கிரத்தில் தேசிய மார்க்கமாகி விடுமோ என்று நான் வியப்புறுகிறேன். Who's sitting before me? I know it's tapes and it'll go all over the world. We have tape programs that every message takes the whole world in. All other countries. எனக்கு முன்னால் இருப்பது எது? அது ஒளிநாடாக்கள் என்றும் அவை உலகம் முழுவதிலும் செல்லும் என்றும் நான் அறிவேன். எங்களுக்கு ஒளிநாடா திட்டங்கள் உண்டு. அதாவது ஒளிப்பதிவு செய்யப்படும் ஒவ்வொரு செய்தியும் உலகம் முழுவதிலும் மற்றெல்லா தேசங்களுக்கும் செல்கிறது. But if you look and see, they're standing in fig leaves. When the true voice of God comes out, they don't know what to do about it. It's confusing. They don't know what to do. நல்லது. இப்பொழுது நீங்கள் நோக்கி பார்ப்பீர்களேயானால் நீங்கள் அத்தி இலைகளை உடுத்தி நின்று கொண்டிருக்கிறீர்கள். உண்மையான தேவனுடைய சத்தம் ஒலிக்கும் போது அவர்களுக்கு அதை குறித்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அது குழப்பமாய் உள்ளது. ஆகையால் என்ன செய்வதென்றே அவர்களுக்கு தெரிவதில்லை. Quickly, Noah heard the voice of God. He was preparing to save his life. And he followed the instructions and he stood. துரிதமாக நோவா தேவனுடைய சத்தத்தை கேட்டான். அவனுடைய ஜீவனை காத்துக்கொள்ள அது அவனை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருந்தது. அவன் அந்த போதனைகளை பின்பற்றி அதில் நிலை நின்றான். If a man hears the voice, now listen, catch this real good. Don't fail. If a man hears the voice of something, and if it's proven to be the voice of God, and on time, and then that proceeds forth from the man, heavens and earth will pass away, but that word can't pass away. ஒரு மனிதன் சத்தத்தை கேட்டால், இப்பொழுது கவனியுங்கள், இதை உண்மையாகவே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதை புரிந்து கொள்ள தவறாதீர்கள். ஒரு மனிதன் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்டு அது தேவனுடைய சத்தம் என்றும் அது காலத்துக்கேற்றது என்றும் நிரூபிக்கப்பட்டு அது அந்த மனிதனிடத்திலிருந்து புறப்பட்டு வருமேயானால்
வானமும் பூமியும் ஒழிந்து போம், ஆனால் அந்த வார்த்தையோ ஒழிந்து போக முடியாது. Noah heard the voice and condemned the world. And they laughed in his face because his message didn't cope with their scientific achievements. But it rained and destroyed the whole world. His voice that went forth, the seed was laying there. Every age it's been the same way. நோவா தேவனுடைய சத்தத்தை கேட்டு உலகத்தை ஆக்கிரமிப்புக்குட்படுத்தினான். அவர்கள் அவனுடைய முகத்தை பார்த்து பரிகசித்தனர். ஏனெனில் அவனுடைய செய்தியானது அவர்களுடைய விஞ்ஞானபூர்வமான சாதனைகளுடன் ஒத்துப்போகவில்லை. ஆனால் மழை பெய்து முழு உலகையும் அழித்து போட்டது. புரிகிறதா? அவருடைய சத்தம் புறப்பட்டு சென்றது. விதையோ அங்கு புதைந்திருந்தது. ஒவ்வொரு காலத்திலும் அவ்விதமே நடந்து கொண்டு வருகிறது. Samuel, alarmed when he heard the voice of God, that he was had to condemn Eli, the man that had nurtured him, the man that had been a daddy to him, and had raised him up and fed him. சாமுவேல் தேவனுடைய சத்தத்தை கேட்டபோது திடுக்கிட்டான். அவன் சென்று ஏலியை, தன்னை வளர்த்து வந்த மனிதனை, ஆக்கினை தீர்ப்புக்குட்படுத்த வேண்டியதாக இருந்தது. அவன் அவனுக்கு தகப்பனாக இருந்து அவனை வளர்த்து போஷித்து வந்திருந்தான். Minister brothers, shall I? Ministers many times upon their denominational grounds and creeds, their credentials in their pocket, of the very pappy, the very organization that's nurtured them and fed them and brought them up and positionally put them in church and put them in a congregation. You have to knock down to what they teach. See? ஊழியக்கார சகோதரர்களே, நான் சொல்லட்டுமா? அநேக சமயங்களில் ஊழியக்காரர்கள் தங்கள் ஸ்தாபன அடிப்படையிலும் கோட்பாடுகளிலும் தேர்ச்சி பெற்று தங்கள் நற்சாட்சி பத்திரங்களை பெற்று மிகவும் சந்தோஷமாகி அந்த ஸ்தாபனம் அவர்களுக்கு தகப்பனாயிருந்து அவர்களை வளர்த்து போஷித்து அவர்களுக்கு சபையில் ஒரு பதவியை கொடுத்து அவர்களை சபையில் நியமிக்கிறது. அப்பொழுது நீங்கள் அவர்கள் என்ன போதிக்கிறார்களோ அதற்கு அடிபடிய வேண்டியதாக உள்ளது. புரிகிறதா? What a horrible thing it would be for a true servant of God to hear the voice of God and have to come back to that same mother organization. Say, you're condemned because you don't receive this word. ஆனால் உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவனை வளர்த்து ஆளாக்கிய அதே தாய் ஸ்தாபனத்துக்கு வந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் நீங்கள் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்று கூறுவது எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியமாய் அது இருக்கும். What a thing. It was hard for Samuel. But he was a prophet. He had to do it. Regardless of the word heard or not, he had to do it anyhow. என்ன ஒரு காரியம்! அது சாமுவேலுக்கு கடினமானதாயிருந்தது. ஆனால் அவன் தீர்க்கதரிசியானதால் அதை செய்ய வேண்டியதாக இருந்தது. அது மற்றவர்களை வேதனைப்படுத்தினாலும் வேதனைப்படுத்தாவிட்டாலும் அவன் அதை எப்படியும் செய்தாக வேண்டியதாக இருந்தது. Moses heard the voice of God. He was full of theology. He knew all the ins and outs, but it failed. He heard the voice of God. Moses was never the same. And no man is never the same. மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்டான். அவன் வேதசாஸ்திர அறிவினால் நிறைந்திருந்தான். அவன் நுணுக்கங்கள் அனைத்தும் அறிந்திருந்தான். ஆனால் அதுவோ தவறிப்போனது. மோசே தேவனுடைய சத்தத்தை கேட்ட பின்பு அவன் பழைய மனிதனாக இருக்கவில்லை. எந்த மனிதனுமே ஒருபோதும் இருந்த விதமாகவே அதன் பின்னர் இருக்க மாட்டான். You might hear in your ears the voice speaking, but when you hear in your heart, that's it, the voice speaking, then you're hearing. நீங்கள் சத்தம் பேசுவதை உங்கள் காதுகளில் கேட்கக்கூடும். ஆனால் அந்த சத்தம் உங்கள் இருதயத்தில் பேசும்போது மாத்திரமே நீங்கள் உண்மையில் கேட்கிறீர்கள். பாருங்கள். You do not see with your eye. You look with your eye. You see with your heart. You see something, say, I just don't see it. You mean you don't understand it. நீங்கள் உங்களுடைய கண்களைக் கொண்டு புரிந்து கொள்கிறதில்லை. நீங்கள் உங்களுடைய கண்களினால் காண்கிறீர்கள். உங்கள் இருதயத்தினால் தான் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் ஒன்றை கண்டு என்னால் அதை காண முடியவில்லையே என்னும் போது அதை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தத்தில் கூறுகின்றீர்கள்.
You do not hear with your ears. You hear with your heart. Many times your ears hears the true voice of God and it falls off you like water off of a duck's back. But when you really hear, you hear with your heart. நீங்கள் உங்களுடைய காதுகளினால் கேட்டு புரிந்து கொள்கிறதில்லை. நீங்கள் உங்களுடைய இதயத்தில் கேட்டே புரிந்து கொள்கிறீர்கள். அநேக முறை உங்கள் காதுகள் உண்மையான தேவனுடைய சத்தத்தை கேட்கின்றன. ஆனால் அது வாத்தின் முதுகிலிருந்து தண்ணீர் வழிந்தோடுவது போல் உங்களை விட்டு விலகிவிடுகின்றது. ஆனால் நீங்கள் உண்மையாகவே கேட்கும் போது உங்கள் இதயத்தினால் கேட்கின்றீர்கள். And all the theology that Moses had, he hadn't heard the voice of God, but one day God called this 80-year-old sheep herder over to one side and spoke to him, and he caught it. He proved that he was God. மோசே எல்லா வேதசாஸ்திர அறிவை பெற்றிருந்தும் அவன் தேவனுடைய சத்தத்தையோ கேட்காமல் இருந்தான். ஆனால் ஒரு நாள் தேவன் இந்த 80 வயது நிரம்பிய ஆடு மேய்ப்பவனை ஒருபுறமாக அழைத்து அவனோடு பேசினார். அவனோ அதை கிரகித்துக் கொண்டான். அவர் தேவன் என்பதை அவர் நிரூபித்தார். First thing he done to Moses is vindicate his word. I'm going down, I remember what I promised. And this is what he promised for the last days. Amen. He'd raise up a people from the Gentiles. All the promises. அவர் மோசேக்கு செய்த முதல் காரியம், நான் வாக்கு பண்ணினதை நினைவு கூர்ந்து இறங்கி வந்தேன் என்று கூறி தமது வார்த்தையை ரூபகாரப்படுத்தினதே ஆகும். கடைசி நாளுக்கென்று அவர் இதைத்தான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அதாவது அவர் புறஜாதிகளில் இருந்து ஒரு ஜனத்தை எழுப்பப் போவதாகவும் மற்றும் இந்த எல்லா வாக்குத்தத்தங்களையும் பண்ணினார். This I promised, said Moses. Take off your shoes. In other words, honor it. Now throw down your staff, and a dry stick off the desert became a serpent. And Moses caught it and went back to its condition again. அவர், மோசே, இதை நான் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேன், உன் பாதரட்சையை கடற்றி போடு என்றார். வேறு விதமாக கூறினால் அதை கனப்படுத்து என்பதாகும். பின்பு உன் கோலை தரையிலே போடு. வனாந்திரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு உலர்ந்த கோல் சர்ப்பமாக மாறினது. மோசே அதை பிடித்த போதோ அது அதனுடைய பழைய நிலைக்கு மீண்டும் திரும்பினது. He knew that was God because God said, the word of God, the word that he was speaking, said, throw down the stick in your hand. That's God's word. புரிகிறதா? அது தேவன் என்பதை அவன் அறிந்து கொண்டான். ஏனெனில் தேவன் அவனிடத்தில், அவர் பேசிக் கொண்டிருந்த தேவனுடைய வார்த்தையானது அவனிடத்தில், உன் கையிலுள்ள கோலை தரையிலே போடு என்றது. அது தேவனுடைய வார்த்தை. Don't try to do the same thing. That ain't God's word to you. That's God's word to Moses. Here's God's word to you. அதையே நீங்களும் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டாம். ஏனெனில் அது உங்களுக்கு உண்டான தேவனுடைய வார்த்தை அல்ல, அது மோசேக்கு உண்டான தேவனுடைய வார்த்தை. இதோ உங்களுக்கான தேவனுடைய வார்த்தை உள்ளதே. Throw down the stick. It turned to a serpent. So now you're afraid of it. Pick it up by the tail. Back it went again. God's word to him. What did he do? God vindicated his word. தேவன் மோசேயிடம் உன் கோலை தரையிலே போடு என்றார். அது ஒரு சர்ப்பமாக மாறினது. அவரோ, அதை குறித்து நீ பயப்படுகிறாயா? அதன் வாளை பிடி என்றார். அது மீண்டும் கோலாக மாறினது. அது அவனுக்குண்டான தேவனுடைய வார்த்தை. தேவன் என்ன செய்தார்? அவர் தமது வார்த்தையை ரூபகாரப்படுத்தினார். I had a call here a few months ago. It's been about over a year ago. A little lady on the end of a telephone connection with a Baptist preacher and a Pentecostal preacher. சில மாதங்களுக்கு முன்பு எனக்கு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. அது ஏறக்குறைய 1 ஆண்டுகளுக்கு முன்பு, 1 ஆண்டுக்கும் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்திரீ ஒரு பாப்டிஸ்ட் போதகருடன் ஒரு பெந்தேகோஸ்தே போதகருடனும் தொலைபேசியில் இணைக்கப்பட்டவளாய் என்னுடன் தொலைபேசியில் பேசினாள். She said, Brother Branham, the Lord has made me a prophet. I said, fine. Said, you know, I'm told that you said that you bore record that my ministry was of God. Now, I couldn't do that. That's contrary to the word. So I said, lady, that's an error. I don't even know you. அவள், சகோதரன் பிரணாமே, கர்த்தர் என்னை ஒரு பெண் தீர்க்கதரிசியாக நியமித்திருக்கிறார் என்றாள். நான் நல்லது என்றேன். அவள், உங்களுக்கு தெரியுமா, என் ஊழியம் தேவனால் உண்டானது என்று நீர் சாட்சி கொடுத்ததாக நான் கேள்விப்பட்டேன் என்றாள். நான் அப்படி ஒரு காலம் செய்ய மாட்டேன், ஏனெனில் அது தேவனுடைய வார்த்தைக்கு முரணான ஒன்று என்றேன். ஆகவே நான், பெண்மணியே, அது தவறு, உன்னை எனக்கு தெரியவே தெரியாதே என்றேன்.
And the Baptist preacher, I heard him. I heard the Pentecostal preacher. She said, well, I'm having a meeting here. And said, the Lord is doing great things. I said, I'm grateful for that. பாப்டிஸ்ட் போதகர் என்னுடன் பேசினார். பெந்தேகோஸ்தே போதகரும் என்னுடன் பேசினார். அவள், இங்கு நான் கூட்டம் நடத்துகிறேன், கர்த்தர் மகத்தான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்றாள். அப்பொழுது அதற்காக நான் அவருக்கு நன்றியுள்ளவனாய் இருக்கிறேன் என்று கூறினேன். She said, I said, has he ever told you anything yet? Said, yes, I've got a great program in hand. I said, wonderful. I said, now watch your program. I said, what did the Lord tell you? அவள் சொன்னாள், மேலும் நான் அவளிடத்தில் கர்த்தர் உன்னிடத்தில் ஏதாவது கூறியிருக்கிறாரா என்று கேட்டேன். அதற்கு அவளோ, ஆம், நான் ஒரு பெரிய திட்டத்தையே கையில் வைத்துள்ளேன் என்று கூறினாள். அதற்கு நான் அற்புதம் என்றேன். மேலும் நான், இப்பொழுது உன் திட்டம் என்ன என்று கேட்டேன். அது மட்டுமின்றி நான் கர்த்தர் உன்னிடத்தில் என்ன கூறினார் என்றும் கேட்டேன். He said, go to Phoenix, Arizona on a certain date. And then I'm going to give you the lost Dutchman gold mine. And you're going to take this gold that's found in there, and you're going to sponsor missionaries around the world. When we all know that the lost Dutchman mine is a legend. அப்பொழுது அவளோ, தேவன் என்னிடத்தில் இன்னென்ன தேதியில் அரிசோனாவில் உள்ள பீனிக்ஸுக்கு செல், உனக்கு நான் காணாமற் போன ஆலந்து நாட்டுக்காரனின் தங்க சுரங்கத்தை கொடுக்கப் போகிறேன். அங்குள்ள தங்கத்தை நீ தோண்டி எடுத்து உலகம் முழுவதும் மிஷனரிமார்களை உன் செலவிலேயே அனுப்பப் போகிறாய் என்றார் என்று கூறினாள். காணாமற் போன ஆலந்து நாட்டுக்காரனின் தங்க சுரங்கம் ஒரு கட்டுக்கதை என்பதை நாம் எல்லோருமே அறிவோம். So he said, I said, well, I'll tell you how to find out whether it's God or not. I said, you be there on that day. And if you find the lost Dutchman mine, then it's God. If you don't find the lost Dutchman mine, then repent and get that lying spirit off of you. That's how to find out where it's God or not. அவளோ, அவர் அவண்ணமாய் கூறினார் என்றாள். அதற்கு நான் அவளிடத்தில், அது தேவனா இல்லையா என்று எப்படி கண்டுகொள்வது என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றேன். பின்னர் நான், அந்த நாளில் நீ அங்கு போ, நீ காணாமற் போன ஆலந்து நாட்டுக்காரனின் தங்க சுரங்கத்தை கண்டுபிடித்தால் அப்பொழுது அது தேவன் உரைத்தது. நீ அந்த காணாமற் போன ஆலந்து நாட்டுக்காரனின் தங்க சுரங்கத்தை கண்டுபிடிக்கவில்லை என்றால் அப்பொழுது மனம் திரும்பி அந்த பொய்யின் ஆவியை உன்னை விட்டு விலக்கு என்றேன். அப்படித்தான் அது தேவனா அல்லது இல்லையா என்பதை கண்டுகொள்ள முடியும். God said, Moses, throw down a stick, it'll turn to a serpent. He did it. He said, pick it up, it'll be a stick again. He did it. தேவன் மோசேயிடம், உன் கோலை தரையிலே போடு, அது சர்ப்பமாக மாறும் என்றார். அவர் அப்படியே செய்தான். அவர், அதை கையில் எடு, அது மறுபடியும் கோலாக மாறும் என்றார். அவர் அப்படியே செய்தான். When God makes a promise of a ministry in this last days, He'll confirm it just exactly the way He said He would do it. Then you know you got the right voice. You're listening to the right thing because it's the word being confirmed. See? தேவரை கடைசி நாட்களில் ஒரு ஊழியத்தை குறித்த வாக்குத்தத்தம் செய்யும் போது அவர் அதை செய்வதாக அவர் சொன்னபடியே அதை அப்படியே நிறைவேற்றி உறுதிப்படுத்துவார். அப்பொழுது நீங்கள் சரியான சத்தத்தை பெற்றிருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் சரியான காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஏனெனில் அது வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருப்பதாய் உள்ளது. புரிகிறதா? Oh, I'm sorry. All right. Moses acted different. Look what a funny thing Moses done. Now, always when you're following the voice of God, you're crazy to the world. எப்படி? நான் வருந்துகிறேன். சரி. மோசே வித்தியாசமாக நடந்து கொண்டான். மோசே என்ன ஒரு கோமாளித்தனமான செயலை புரிந்தார் என்று பாருங்கள். இப்பொழுது நீங்கள் எப்பொழுதும் தேவனுடைய சத்தத்தை பின்பற்றிக் கொண்டிருக்கும் போது நீங்கள் உலகத்துக்கு பைத்தியக்காரராக இருக்கிறீர்கள். Next day found Moses with his wife sitting on a mule and a young'un on her hip, or that's southern child, on her hip. And there was this old man with beard hanging down like this, his bald head shining, a stick in his hand, leading a little donkey, going right down toward Jesus as hard as he could go. Somebody said, Moses, where are you going? Going down to Egypt to take the thing over. அடுத்த நாள் மோசே தன் மனைவியை ஒரு கழுதையின் மேல் ஏற்றினான். ஆங்கிலத்தில் குழந்தைக்கு யங்கன் என்ற வார்த்தையே தென்பாகத்தில் உள்ளவர்கள் உபயோகிப்பது வழக்கம். அவளுடைய இடுப்பில் ஒரு குழந்தை இருந்தது. அவர்கள் புறப்பட்டு சென்றனர். இந்த கிழவன் இப்படி தாடி தொங்கினவனாய் அவனுடைய வழுக்குத்தலை பிரகாசிக்க கையில் ஒரு கோலை பிடித்துக் கொண்டு கழுதை நடத்தி கொண்டு அவனால் இயன்றவரை எகிப்தை நோக்கி வேகமாக சென்றான். யாரோ ஒருவர், மோசே எங்கே போகிறாய் என்று கேட்டார். அதற்கு அவனோ, எகிப்தை கைப்பற்ற அங்கு போகிறேன் என்றான். He had failed as a young man. He had failed as a military man. But here he was going down to take over.
And he did it. Why? He had heard the voice of God and seen it vindicated. For his day, for the things that was to be in his day, he saw it. அவன் ஒரு வாலிபனாய் இருந்தபோது அங்கே அவன் தோல்வி கண்டிருந்தான். அவன் ஒரு ராணுவ வீரனாய் இருந்தபோது அவன் தோல்வி கண்டிருந்தான். ஆனால் இப்பொழுதோ அவன் கைப்பற்ற அங்கு சென்று கொண்டிருந்தான். அவன் அதை கைப்பற்றினான். ஏன்? அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டு தன்னுடைய நாளில் காரியங்கள் என்னவாக இருக்கப் போகிறது என்றும் அது தன்னுடைய நாளிலே ரூபகாரப்படுத்தப்படுவதையும் அவன் கண்டான். அவன் அதை கண்டான். Paul, a self-styled Pharisee, just as full of theology as he could be. But one day, he heard the voice of God. He saw a pillar of fire. And he knowed there was something different. It changed his life. பரிசேயன் என்று தன்னை அழைத்துக் கொண்ட பவுல் அவனால் முடிந்த வரைக்கும் வேத சாஸ்திரத்தினால் நிறைந்திருந்தான். ஆனால் ஒரு நாள் அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். அவன் ஒரு அக்கினி ஸ்தம்பத்தை கண்டு ஏதோ வித்தியாசமான ஒன்று உண்டு என்பதை அவன் அறிந்து கொண்டான். அது அவன் வாழ்க்கையே மாற்றிவிட்டது. No matter how many Pharisees, how many Gamaliels or anything else could cry out to Paul, you're wrong, you're wrong. Paul had heard the voice of God. He knew it was the truth. எத்தனை பரிசேயர்கள், எத்தனை கமாலியல்கள் அல்லது வேறு யாராவது பவுலிடத்தில் நீ தவறாயிருக்கிறாய், நீ தவறாயிருக்கிறாய் என்று சத்தமிட்டாலும் அவன் கவலை கொள்ளவில்லை. பவுல் தேவனுடைய சத்தத்தை கேட்டபொழுது அது சத்தியம் என்பதை அவன் அறிந்து கொண்டான். Peter, religious as he could be, keeping the traditions of the elders. He would not eat any meat. No, sir. He would have nothing to do about it at all. He was really keeping the traditions of the elders right to the word. பேதுரு தன்னால் இயன்றவரை பக்தியாயிருந்து முன்னோர்களின் பாரம்பரியங்களை கடைபிடித்து வந்தான். அவன் மாம்சம் புசிக்க மனதில்லாதிருந்தான். இல்லை ஐயா, அதனுடன் அவன் அதை குறித்த எவ்வித தொடர்பும் கொள்ள விரும்பவில்லை. அவன் உண்மையாகவே ஒரு வார்த்தையும் கூட பிசகாமல் முன்னோர்களின் பாரம்பரியங்களை கடைபிடித்து வந்தான். What happened? One day he heard the voice of God. Don't call that common unclean when I make clean. He was a changed man. He was ready to go anywhere the Lord sent him. என்ன சம்பவித்தது? ஒரு நாள் அவன், நான் சுத்தமாக்கினவளை தீட்டாக எண்ணாதே என்று கூறின தேவனுடைய சத்தத்தை கேட்டான். அப்பொழுது அவன் மாற்றமடைந்த ஒரு மனிதனாயிருந்தான். கர்த்தர் அவனை அனுப்பும் எந்த இடத்திற்கும் அவன் போக ஆயத்தமாயிருந்தான். Closing, I might say this. There was a man one time who was a believer. He had been dead 4 days. He was in the grave, stinking rotten. But he heard the voice of God speak, Lazarus, come forth! முடிக்கப் போகும் நேரத்தில் நான் இதை கூறுவேனாக. ஒரு சமயம் விசுவாசியான ஒரு மனிதன் இருந்தான். அவன் மரித்து 4 நாட்களாகிவிட்டன. அவன் கல்லறையில் நாற்றமெடுத்து அழுகிப்போய் கிடந்திருந்தான். ஆனால் அவன், லாசருவே, வெளியே வா என்று உரைத்த தேவனுடைய சத்தத்தை கேட்டான். And if it brought a man forth after being dead and rotten, what ought to do to a church that still has life in it? Amen. It ought to resurrect them. In the mess of all of these voices that we've talked about, religious, politics, Hollywood, all the false prophecies and things that's gone out. மரித்து அழுகிப்போன ஒரு மனிதனை அது உயிரோடு வெளியே கொண்டு வருமானால் இன்னும் உயிர் பெற்றுள்ள ஒரு சபைக்கு அது என்ன செய்ய வேண்டும்? அது நாம் பேசியிருக்கிற இந்த எல்லா சத்தங்களின் குழப்பத்திலிருந்தும் மத சம்பந்தமான, அரசியல் சம்பந்தமான மற்றும் நவநாகரிக திரைப்படத்துறை மற்றும் இப்பொழுது வெளியே பரவியுள்ள இந்த எல்லா கள்ள தீர்க்க தரிசனங்களின் குழப்பத்திலிருந்தும் அவர்களை உயிரோடு எழுப்ப வேண்டியதாக இருக்குமே. In the midst of all of it, the true voice of God will call a man that's dead in sin and trespasses to life again. It ought to take a backslidden church and call it to life again. Sure. அவை எல்லாவற்றின் மத்தியிலும் உண்மையான தேவனுடைய சத்தம் பாவத்தினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்துள்ள ஒரு மனிதனை கூப்பிட்டு உயிரோடு எழுப்பும். அது பின்வாங்கி போன ஒரு சபையை கூப்பிட்டு அதை உயிரோடு எழுப்பும். நிச்சயமாக. Remember, in closing I say this, then I'll close. Jesus said the time would come when all that was in the grave would hear the voice of God. You're going to hear it. No matter what condition you're in, you're going to hear it anyhow. முடிக்கும் தருணத்தில் இதை நினைவில் கொள்ளுங்கள். இதை கூறி அதன் பின்னர் நான் முடிக்க உள்ளேன். இயேசு, பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று கூறினார். அதை நீங்கள் கேட்கப் போகின்றீர்கள். நீங்கள்
எந்த நிலையில் இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் அதை எப்படியும் கேட்கப் போகிறீர்கள். And some of them that come out of the grave will come to condemnation. They hear the voice, but it's condemning. And if you hear it today, the day after so long a time when you hear my voice, harden not your hearts, as you did in the days of provocation. அவர்களில் சிலர் பிரேத குழியிலிருந்து வெளியே வந்து ஆக்கினை அடைவார்கள். அவர்கள் சத்தத்தை கேட்பார்கள், ஆனால் அது ஆக்கினை தீர்ப்புக்குட்படுத்தும். இன்று அந்த சத்தத்தை நீங்கள் கேட்பீர்களானால், இன்று வெகு காலத்திற்கு பின்பு என் சத்தத்தை கேட்பீர்களாகில், கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். If you Pentecostal people grouping yourself out in creeds again, in worldliness, having a form of godliness and denying the power thereof, before you have to rise in the resurrection to be condemned, because the voice of God that speaks to you now through the Word will condemn you in that day. பெந்தேகோஸ்தே ஜனங்களாகி நீங்கள் வெவ்வேறு குழுக்களை ஏற்படுத்திக் கொண்டு மீண்டும் கோட்பாடுகளுக்கு சென்று உலக பிரகாரமாக நடந்து கொண்டு தேவபக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயிருந்தால், உயிர்த்தெழுதலின் போது நீங்கள் உயிரோடு எழுந்து ஆக்கினை அடைவீர்கள். ஏனெனில் இப்பொழுது உங்களுடன் வார்த்தையின் மூலம் பேசிக் கொண்டிருக்கும் தேவனுடைய சத்தம் அந்நாளில் உங்களை ஆக்கினை தீர்ப்புக்குட்படுத்தும். If you're just a lukewarm believer, the voice of God cries in your heart this morning, you are a lukewarm believer, you'd better repent. நீ ஒரு வெதுவெதுப்பான விசுவாசியாய் இருந்தால், இந்த காலையில் தேவனுடைய சத்தம் உன் இருதயத்தில் நீ வெதுவெதுப்பான விசுவாசியாய் இருக்கிறாய் என்று சத்தமிடுகிறபடியால் நீ மனம் திரும்புவது மேலானதாகும். You man, women, boys or girls that's not living for Christ, and the voice of God speaks to you through His Word and says, stop doing that. You better do it, because you're going to hear it again one day, and it'll condemn you. You can't deny it. It's speaking to you now. And remember, it's recorded. கிறிஸ்துவுக்காக ஜீவிக்காத மனுஷர்களே, ஸ்திரீகளே, பையனே, பெண்ணே, தேவனுடைய சத்தம் அவருடைய வார்த்தையின் மூலம் உன்னோடு பேசி அப்படி செய்வதை நிறுத்திவிடு என்று கூறும்போது அதற்கு கீழ்ப்படிவது நல்லது. ஏனெனில் மறுபடியும் ஒரு நாள் நீங்கள் அந்த சத்தத்தை கேட்கப் போகிறீர்கள். அப்பொழுது அது உன்னை ஆக்கினை தீர்ப்புக்குட்படுத்தும். அது உங்களிடத்தில் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறது. எனவே அதை உங்களால் மறுக்க முடியாது. அது ஒலிப்பதிவு செய்யப்படுகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். And those who does right and hears His voice will rise. The righteousness, the glory, the heaven. ஆனால் சரியானதை செய்து அவருடைய சத்தத்தை கேட்பவர்கள் நீதியில் உயிரோடு எழுந்து மகிமைக்குள் பரலோகத்தில் பிரவேசிப்பார்கள். So you're going to hear the voice of God sometime. Maybe faintly this morning it speaks in your heart that you should turn from the way that you're going, turn back to God. ஆகவே என்றாவது ஒரு நாள் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கப் போகிறீர்கள். ஒருவேளை இந்த காலையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிற வழியை விட்டு தேவனிடம் திரும்ப வேண்டும் என்று அது உங்கள் இருதயத்தில் மெதுவாக பேசலாம். Now remember, they'll record that voice that's speaking to your heart in heaven. And someday when Jesus does call and all that's in the grave, all right and wrong, will rise. இப்பொழுது உன்னுடைய இருதயத்தில் பேசிக் கொண்டிருக்கிற அந்த சத்தத்தை அவர்கள் பரலோகத்தில் ஒலிப்பதிவு செய்கின்றனர் என்பதை நினைவில் கொள். என்றாவது ஒரு நாள் இயேசு கூப்பிடும்போது பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் நன்மை செய்தவர்களும் தீமை செய்தவர்களும் எழும்புவார்கள். And then this very same voice will whisper right back to you. In Phoenix, Arizona, on a certain Sunday morning, when the minister had held you so long, speaking on the voice. ஆகையால் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இதே சத்தம் அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட ஞாயிறு காலையில் அரிசோனாவில் உள்ள பீனிக்ஸில் போதகர் நீண்ட நேரமாக உங்களை பிடித்து வைத்துக் கொண்டு தேவனுடைய சத்தத்தை குறித்து பேசின போது, I spoke to you, told you women to let your hair grow out, quit dressing immorally, told you men to quit that lying, smoking, told you preachers to turn back to the Word of God. That's right, that still voice say, it could be right. நான் உங்களிடம் பேசினேன். பெண்களாகிய உங்களிடம் நீங்கள் தலைமுடியை நீளமாக வளர்க்க வேண்டும் என்றும் ஒழுக்கமற்ற உடைகளை உடுத்துவதை விட்டுவிட வேண்டும் என்றும், ஆண்களாகிய உங்களிடம் நீங்கள் பொய் சொல்வதையும்
புகைப்பிடிப்பதை விட்டுவிட வேண்டும் என்றும், பிரசங்கிமார்களாகி உங்களிடம் நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்றும் கூறினேன் என்ற மிருதுவான குரலில் உங்களிடம் பேசும். நான் என்ன கூறுகிறேன் என்பது புரிகிறதா? அது உண்மை. அந்த மெல்லிய சத்தம் அது உண்மை என்றே கூறும். If I had to come like Nicodemus, I'd still try to get there. I'd come to him and go out here in the desert somewhere and say, Lord God, here I am, change me now. Mold me in your fashion. Come back to the word. நான் நிக்கதேமுவைப் போல் வரவேண்டியதாயிருந்தால் அப்பொழுது நான் அங்கு அடைய முயற்சி செய்வேன். நான் அவரிடம் வந்து, இந்த வனாந்திரத்தில் எங்காகிலும் சென்று, தேவனாகிய கர்த்தாவே, இதோ நான் இங்கிருக்கிறேன், என்னை இப்பொழுதே மாற்றும், உம்மைப் போல என்னை உருவாக்கும் என்று கூறுவேன். வார்த்தைக்கு திரும்புங்கள். Somewhere where you see you're leaving off in the word, come right back to that. Because a chain is its strongest at its weakest link. நீங்கள் எங்காகிலும் வார்த்தையை விட்டு விலகியுள்ளதை கண்டால் உடனே அதற்கு திரும்பி வாருங்கள். ஏனெனில் ஒரு சங்கிலியின் பலமானது அதன் மிகவும் பலவீனமான இணைப்பில் தான் உள்ளது. And anywhere in your life that you've left the commandment of God off to serve a tradition, there's where your chain will break, no matter how firm you are on the other things. Hold to God's unchanging hand. Let us pray. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேவனுடைய கட்டளையை எங்காகிலும் விட்டு விலகி பாரம்பரியத்தை சேவித்துக் கொண்டிருந்தால், நீங்கள் மற்ற காரியங்களில் எவ்வளவாக உறுதியாக இருந்த போதிலும் அந்த இடத்தில் உங்கள் சங்கிலி அறுந்துவிடும். தேவனுடைய மாறாத கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபம் செய்வோமாக. Today, after so long a time, Lord, you said that you'd speak. You'd write your laws upon the tables of hearts. I know not what stands before me. The only thing I know to do is take your word and spread it out. Surely it will lodge beneath some rock somewhere. கர்த்தாவே, நீண்ட காலத்துக்கு பிறகு இன்று நீர் பேசப்போவதாக கூறினீர். உமது கற்பனைகளை எங்கள் இருதயமாகிய கற்பனைகளில் எழுதி வைப்பதாக கூறினீர். எனக்கு முன்னால் என்ன உள்ளதென்று நான் அறியேன். எனக்கு செய்ய தெரிந்த ஒன்றே ஒன்று உமது வார்த்தையை எடுத்து அதை பரப்புவதே ஆகும். நிச்சயமாகவே அது சில கற்பாறைகளின் கீழ் எங்காவது விடும். I pray, God, that you'll speak to every young person, every middle-aged old person, whatever it might be. Speak to my heart, Lord. Speak to these ministers' hearts. Speak to the congregational hearts. We pray, Father, that today we will hear your voice. தேவரே, நீர் ஒவ்வொரு வாலிப நபரிடத்திலும், ஒவ்வொரு நடுத்தர வயதுள்ளோரிடத்திலும், முதியோரிடத்திலும், அது யாராயிருந்தாலும் அவர்களுடன் பேச வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, என் இருதயத்தில் பேசும். இந்த ஊழியக்காரர்களுடைய இருதயங்களில் பேசும். சபையோரின் இருதயங்களில் பேசும். பிதாவே, இன்று நாங்கள் உம்முடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். And we know as it was in the days of Samuel, an open vision is a rare thing and it startled the people. So is it today. சாமுவேலின் நாட்களில் பிரத்யட்சமான தரிசனம் அபூர்வமாயிருந்தது. அது ஜனங்களை திடுக்கிட செய்தது. அது இன்றைக்கும் அவ்வாறே உள்ளது என்பதை நாங்கள் அறிவோம். We have dreams and dreamers, we have speakers and interpreters, but an open vision coming forth with the word of the Lord and corrected. எங்களுக்கு சொப்பனமும் சொப்பனக்காரர்களும் உள்ளனர். எங்களுக்கு பேச்சாளர்களும் மொழிபெயர்ப்பாளர்களும் உள்ளனர். ஆனால் தேவனுடைய வார்த்தையோடு பிரத்யட்சமான தரிசனம் புறப்பட்டு வந்து திருத்துவதென்பதோ. We pray, Heavenly Father, that voice that was crying in the wilderness, prepare the way for the Lord, that we believe the Holy Spirit gives that voice again today, prepare for the coming of the Lord. பரலோக பிதாவே, கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிட்ட அதே சத்தத்தை பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்றைக்கு மறுபடியும் அருளி கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணுங்கள் என்று உரைப்பார் என்று நாங்கள் விசுவாசித்து ஜெபிக்கிறோம். And how odd it is, because there's so many other voices to numb it and to take it out. But it's gracious in the ears of those that hear it. I pray that the Holy Spirit will now do the work in the hearts of all of us. இது எவ்வளவு வினோதமாய் உள்ளது! ஏனெனில் அதை மரத்து போக செய்ய, எடுத்து போட வேறு பல சத்தங்கள் உள்ளன. ஆனால் அதை கேட்பவர்களின் காதுகளுக்கு அது கிருபையாய் உள்ளது. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் எல்லோருடைய இருதயங்களிலும் கிரியை செய்ய வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். While we have our heads bowed, I trust our hearts bowed,
if you know somewhere that you have disobeyed in your life, know some scripture that you know that's Bible teaching that you haven't cooperated with because something Hollywood voice made you do something different. நமது தலைகளை நாம் வணங்கியிருக்கையில் நமது இருதயங்களும் வணங்கியுள்ளன என்று நான் நம்புகிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எங்காவது கீழ்ப்படியாமல் இருந்திருக்கிறீர்கள் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்களேயானால், நீங்கள் வேத வாக்கியங்களை அறிந்திருந்து நீங்கள் அந்த வேத உபதேசத்துடன் ஒத்துழைக்காமல் நவநாகரிக திரைப்படத்துறையின் சத்தம் நீங்கள் வித்தியாசமாக ஏதோ ஒரு காரியத்தை செய்யும்படி செய்திருந்தால், some place that you ministers has found a place in the Bible that's actually the truth, but you know your organization would put you out if you taught that. You know it's absolutely truth. ஊழியக்காரர்களாகிய நீங்கள் உண்மையாகவே சத்தியம் என்று அறிந்துள்ள ஒரு பகுதியை வேதத்தில் கண்டறிந்திருந்து அதை நீங்கள் போதித்தால் உங்கள் ஸ்தாபனம் உங்களை புறம்பாக்கும் என்று அறிந்திருந்தாலும் அதை முற்றிலும் சத்தியம் என்பதையே நீங்கள் அறிந்துள்ளீர்கள். To you people who take the wrong thing, live the wrong life, you fathers and mothers that's not trying to correct your children, not trying to raise them. தவறான காரியங்களை எடுத்துக்கொண்டு தவறான வாழ்க்கை வாழும் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளை திருத்த முயற்சி செய்யாமல் அவர்களை சரியான வளர்ப்பில் வளர்க்காத தகப்பன்மார்களும் தாய்மார்களும் ஆகிய உங்களுக்கு, you may try your best and they're going right on worldly anyhow, but you're putting example before them. And if you're not doing it, the voice of God is speaking to you. Don't do that. உங்களால் இயன்றவரை நீங்கள் முயற்சி செய்தும் அவர்களோ உலக பிரகாரமாக நடந்து கொள்கிறார்கள். ஆனால் நீங்கள் அவர்களுக்கு முன்பாக மாதிரியாக இருந்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அவ்வாறு மாதிரியா இல்லை என்றால் தேவனுடைய சத்தம் உங்களிடத்தில் அவ்வாறு மாதிரியா இல்லாமல் இருக்காதீர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறது. Now with every head bowed and all eyes closed, and may the God of heaven look down into the hearts of that person that's hungry and finds the place where they're wrong. எல்லா தலைகளும் வணங்கி எல்லா கண்களும் இப்பொழுது மூடியிருக்கும் இந்நேரத்தில் பசி கொண்டவர்களாய் அவர்கள் எங்கே தவறு செய்திருக்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்க்கும் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் பரலோகத்தின் தேவன் தாமே நோக்கி பார்ப்பாராக. And with a hand up to God saying, Lord, I truly desire for your voice to take out all of the unbelief and all the things that's not like you and make me what you'd have me to be. Would you raise your hands while you... Lord bless. God bless you. தேவனிடம் ஒரு கரத்தை உயர்த்தி, கர்த்தாவே, உமது சத்தம் எல்லா விசுவாசத்தையும் உம்மை போல் இல்லாத எல்லா காரியங்களையும் அகற்றி நான் எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரோ அந்நிலைக்கு என்னை உருவாக்க வேண்டும் என்று நான் உண்மையாகவே வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுங்கள். உங்களுடைய கரங்களை உயர்த்துவீர்களா? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Then the Bible said, Jesus said, in the spite of all these other voices, yet if a man shall hear my voice, follow after him, you're going to get your desire. இந்த மற்ற எல்லா சத்தங்களும் இருந்த போதிலும் ஒருவன் என் சத்தத்தை கேட்டால் என்று இயேசு வேதாகமத்தில் கூறியுள்ளார். அவரை நீங்கள் பின்பற்றினால் நீங்கள் உங்களுடைய வாஞ்சையை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். Lord, time is running out. But the Bible said that as many as believed were baptized. கர்த்தாவே, நேரமானது விரைவாக கடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் விசுவாசித்தவர்கள் அனைவரும் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்றே வேதம் கூறியுள்ளது. I pray, Heavenly Father, that every one of those that raise their hands in true confession that the Word of God that they have read and seen that they've been wrong, I never look at half of them. It's not for me to look. It's for you to look, Lord. You know the motive and objective behind the hand that raised up. பரலோக பிதாவே, தாங்கள் படித்துள்ள தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக அவர்கள் தவறாய் இருந்து வந்துள்ளதைக் கண்டு உண்மையாகவே அறிக்கை செய்து கைகளை உயர்த்தின ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அவர்களில் பாதி பேரை கூட நான் ஒருபோதும் காணவில்லை. நான் காண வேண்டும் என்ற அவசியமில்லை. கர்த்தாவே, அது நீர் காண வேண்டியதாய் உள்ளது. உயர்த்தப்பட்ட கரத்துக்கு பின்னால் உள்ள நோக்கத்தையும் குறிக்கோள்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். Let them from this very hour purpose in their heart from this day henceforth, I'll take the Word of God and the voice of God and follow it no matter what the price is. அவர்கள் தாமே இந்த நேரம் முதற்கொண்டு இன்று முதல் நான் தேவனுடைய வார்த்தையை
தேவனுடைய சத்தத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கான கிரயம் எதுவானாலும் கவலைப்படாமல் அதை பின்பற்றுவேன் என்று தங்கள் இருதயங்களில் தீர்மானிப்பார்களாக. And bear in their mind as they're going the song of the poet, must Jesus bear the cross alone, and all the world go free. Oh, there's a cross for everyone. There's a cross for me. And this consecrated cross I'll bear until death shall set me free. அவர்கள் செல்லும்போது இயேசு மாத்திரம் சிலுவையை தனியாய் சுமக்க வேண்டும், ஆனால் முழு உலகமும் சுமக்காமலே போக வேண்டுமா? இல்லை, ஒவ்வொருவருக்காகவும் ஒரு சிலுவை உண்டு, எனக்கும் ஒரு சிலுவை உண்டு. மரணம் என்னை விடுதலையாக்கும் வரைக்கும் அர்ப்பணிக்கப்பட்ட இந்த சிலுவையை நான் சுமப்பேன் என்று அந்த புலவனின் பாடலை தங்களுடைய சிந்தையில் கொண்டிருப்பார்களாக. Then when the voice of God speaks, I'll come forth in His righteousness, for I have followed His voice, the voice of His word. I commit them to you now, Lord, in the name of Jesus Christ. அப்பொழுது தேவனுடைய சத்தம் பேசும்போது அவருடைய நீதியில் நான் வெளியே வருவேன், ஏனெனில் அவருடைய சத்தத்தை, அவருடைய வார்த்தையின் சத்தத்தை நான் பின்பற்றினேன் என்பார்கள். கர்த்தாவே, நான் அவர்களை இப்பொழுது உம்மிடம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சமர்ப்பிக்கிறேன். Now while we have our heads bowed, you making your confession and your pledge, I'm amazed at a little boy sitting here twisting his head around. And there is a voice for the church, I'm the Lord who heals all thy diseases. That's a voice in the church. இப்பொழுது நாம் நம்முடைய தலைகளை வணங்கியிருக்கையில் நீங்கள் உங்களுடைய பாவ அறிக்கைகளையும் உங்களுடைய வாக்குறுதிகளையும் செய்து கொண்டிருக்கும் இந்நேரத்தில் இங்கே தன்னுடைய தலையை சுற்றுமுற்றும் திருப்பும் ஒரு சிறுவனை குறித்தே நான் வியப்புறுகிறேன். உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிற கர்த்தர் நானே என்ற ஒரு சத்தம் சபைக்கானதாய் உள்ளது. அதுவே சபையில் உள்ள ஒரு சத்தமாகும். And all you who have need of healing, and you're living a consecrated life to every word of God that you know what is right, and you have a need of healing, I wonder if you just raise up your hands. Raise up your hands. Lord, I have a need of healing. சுகம் பெற அவசியமுள்ள நீங்கள் யாவரும் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் பிரதிஷ்டை செய்யப்பட்ட வாழ்க்கையை கடைபிடித்து நீங்கள் சரியென்று அறிந்துள்ள ஒவ்வொன்றையும் நீங்கள் செய்திருந்து உங்களுக்கு சுகம் தேவைப்பட்டால் உங்கள் கைகளை உயர்த்துவீர்களா என்று நான் வியப்புறுகிறேன். கர்த்தாவே, எனக்கு சுகம் தேவையாயுள்ளது என்று கூறி உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். All right. Now keep that voice in your heart. I am the Lord that heals all thy diseases. Remember, when the word is spoken, it has to come to pass. சரி, இப்பொழுது உன் நோய்களையெல்லாம் குணமாக்கும் கர்த்தர் நானே என்னும் அந்த சத்தத்தை உங்கள் இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். வார்த்தை உரைக்கப்பட்டிருந்தால் அது நிறைவேறியே ஆக வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். Jesus said, Mark 11:22, if you say to this mountain, be moved, and don't doubt in your heart, but believe that what you said will come to pass, you can have what you said. இயேசு எவனாயிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மார்க் 11:22 கூறியுள்ளார். Now, each one in our own way now, bow your head. Make your confession. Lord, I believe your word. I hear your voice telling me that you're the same yesterday, today, and forever. இப்பொழுது ஒவ்வொருவரும் உங்களுடைய தலையை வணங்கி உங்களுடைய சொந்த வழியில் உங்களுடைய அறிக்கையை செய்யுங்கள். கர்த்தாவே, நான் உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கிறேன். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர் என்று என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிற உம்முடைய சத்தத்தை நான் கேட்கிறேன். I'm going to walk down and lay hands on this child because he's too little to know what it's all about. Precious little boy, about the size and the age of my little Joseph. And I want all of you to be praying. Praying. Lord, I hear your voice, I believe. நான் இப்பொழுது கீழே நடந்து சென்று இந்த குழந்தையின் மேல் கைகளை வைக்கப் போகிறேன். ஏனெனில் இது என்னவென்று அறிந்து கொள்வதற்கு அவன் மிகவும் சிறியவன், விலையேறப்பட்ட சிறு பையன். என் மகன் குட்டி ஜோசப்பின் அளவும் வயதும் கொண்டவன். நீங்கள் எல்லோரும், கர்த்தாவே, நான் உம்முடைய சத்தத்தை கேட்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன் என்று ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Heavenly Father,
we're bringing this audience to you for the healing of their body. And Lord, here sits a poor little child. He's attracting my attention all along in the message. Seeing a parent sit there holding a little fellow. பரலோக பிதாவே, நாங்கள் இந்த கூட்டத்தாரை அவர்களுடைய சரீர சுகத்திற்காக உம்மிடம் கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, இங்கு ஒரு ஏழையான சிறு பையன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். செய்தி முழுவதிலும் அவன் என் கவனத்தை கவர்ந்து கொண்டிருந்தான். அவனுடைய பெற்றோர் அங்கு அவனை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்து கொண்டிருப்பதை காண்கிறேன். Through medical science, there's not a hope for the little guy. There is a voice of God that rides over everything. And as this church joined together to make every commandment that I know how to do, the rest belongs to you, Father. I'm walking down and laying hands on that child. மருத்துவ விஞ்ஞானத்தின்படி அந்த சிறுவன் சுகம் பெறுவான் என்னும் நம்பிக்கை இல்லை. ஆனால் இவை எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுடைய சத்தம் ஒன்று உண்டு. எனக்கு செய்யத் தெரிந்த எல்லா கட்டளைகளையும் நானும் சபையும் ஒன்று சேர்ந்து செய்துவிட்டோம். பிதாவே, மற்றவை நீர் செய்ய வேண்டியதே. நான் நடந்து சென்று என் கைகளை அந்த பிள்ளையின் மேல் வைக்கிறேன். பிதாவாகிய தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் இதை கடிந்து கொள்கிறேன். தேவனுடைய வல்லமையானது, தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமையானது அடுத்த 5 நிமிடங்களுக்குள் அவனுடைய நிலைமையில் வித்தியாசத்தை ஏற்படுத்துவதாக. அவர்கள் எல்லோரும் உம்முடைய மகிமைக்காக தேவனிடத்தில் வருவார்களாக. Heavenly Father, you gave the promise. That's all I know. You gave the promise. Oh, yes. Hallelujah. It has been done. It has been said. If you say to this, and I'm saying to every devil of sickness or affliction that's binding this audience, that's binding these people, every spirit of unbelief, I'm saying, depart from the people in the name of Jesus Christ. பரலோக பிதாவே, நீர் வாக்களித்தீர், அவ்வளவுதான் எனக்கு தெரிந்தது. நீரே வாக்களித்தீர், அது நிறைவேறிவிட்டது. இதை பார்த்து நீ சொல்வாயானால் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் உள்ள மக்களை வேதனையினால் கட்டியிருக்கும் ஒவ்வொரு சுகவீன பிசாசையும் ஒவ்வொரு அவிசுவாச ஆவியையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜனங்களிடத்திலிருந்து அகன்று போ என்று நான் கூறுகிறேன். Now we know it is written, and now it's been said, let it be done to the honor and glory of God. And in the name of Jesus Christ, it's asked. இப்பொழுது அது எழுதப்பட்டுள்ளது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். இப்பொழுதோ அது சொல்லப்பட்டு விட்டது. தேவனுடைய நாமத்தின் கனத்துக்கும் மகிமைக்கும் அது செய்யப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அது கேட்கப்பட்டு விட்டது. Now you that can believe and do believe, no matter what happens, don't have to be the seed drop there. That little something inside of you, that voice. இப்பொழுது விசுவாசிக்கக்கூடிய நீங்கள், விசுவாசிக்கிறவர்களாகிய நீங்கள், என்ன நேர்ந்த போதிலும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை. விதையோ அங்கு விதைக்கப்பட்டு விட்டது. உங்களுக்குள் இருக்கும் அந்த சிறிய ஒன்று, அந்த சத்தம். Parent of this child, no matter what the condition of the child is, you believe the seed of God dropped into your heart, that boy will get well? The rest of you is praying one for another. Do you believe that the seed of God dropped into your heart? My sickness is finished. இந்த குழந்தையின் பெற்றோரே, அந்த குழந்தையினுடைய நிலை எதுவாயிருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவனுடைய வித்து உங்கள் இருதயத்தில் விழுந்துவிட்டது என்றும் அந்த பையன் குணமடைவான் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் தேவனுடைய வித்தானது உங்களுடைய இதயத்துக்குள் விழுந்து விட்டது என்றும் என்னுடைய சுகவீனம் போய்விட்டது என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? And the prayer of faith has been prayed for you. Drive down that post, and if Satan never tries, you come right back standing in that Spanish church that Sunday morning. The prayer of faith was prayed for me, and God promised. Amen. ஆகையால் விசுவாச ஜெபம் உங்களுக்காக ஏறெடுக்கப்பட்டு விட்டது. அந்த கம்பத்தை அங்கு நாட்டுங்கள்.
சாத்தான் எப்பொழுதாவது முயற்சி செய்தால் நீங்கள் திரும்பி வந்து அந்த ஞாயிறு காலையில் நான் ஸ்பானிய சபையில் நின்று கொண்டிருந்த போது எனக்கான விசுவாச ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது, தேவன் வாக்களித்திருந்தாரே என்று கூறுங்கள். The prayer of faith shall save the sick and God shall raise them up. It has to come to pass. Do you believe it? Say amen. God bless you. Now I'll turn the service back to Brother Rose, I suppose, your Brother Jewel Rose. Shall we stand and sing? விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். தேவன் அவர்களை எழுப்புவார். அது நிறைவேற வேண்டும். அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் ஆமென் என்று சொல்லுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஆராதனையை சகோதரன் ரோஸ் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். அவர் இங்கு இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். சகோதரன் ஜூவல் ரோஸ்.